கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமாய் இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மெல்சிதாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய துரு கரங்கள் நம்மச்சில் இருக்கிறது. இந்த நேரலையில் என்னோடு ஜூம் ஆப், யூடியூப், ஃபேஸ்புக் அத்தனையிலும் இணைந்து நேரடியாகவும் வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் கர்த்தர் இயேசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கடைசியில் உங்களுக்கு வரவேற்பு சொல்லுவேன். நான் கண்களை மூடி இறைவனை நோக்கி பிரார்த்தனை செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ். கள்ளமுறும் கடையேனும் கடைந்தேற பெரும் கருணை வெள்ளமுகந்தருள் பொழியும் விமலலோச்சன நிதியை கள்ளமுறும் கடையேனும் கடைந்தேற பெரும் கருணை வெள்ளமுகந்தருள் பொழியும் விமலலோச்சன நிதியை உள்ளமுவ புருதேனை உயிர்க்குயிரை உலவாத தெள்ளமுதை தீங்கனியை சிலுவை மீசை கண்டேனே மூவினைக்கும் மும்முதலாய் மும்முதலும் மொருமுதலாம் தேவினை கை தொழுதேற்றும் திரிகரண சுத்தருந்தம் நாவினை கண்டேற்றறிய நல்லறத்தின் தனித்தாயே தீவினைக்கோர் அருமருந்தை சிலுவை மீசை கண்டேனே மூவாத முதலவனை முதுசுருதி மொழி பொருளை ஓவாத பெரும் குணத்த உத்தமனை உலகனைத்தும் சாவாதபடி காக்க தனுவெடுத்து துஜம் காட்டும் தேவாதி தேவனையான் சிலுவை மீசை கண்டேனே படி சாய்த்த பெரும் பாவ பரஞ்சுமந்து பரமத்திரு மடி சாய்த்த திருமேனே வதைந்திழிந்து செங்குருதியுக முடி சாய்த்த பெருமானை மூதலகை தலை நசுக்கி கொடி சாய்த்த கொற்றவனை குருசின் மீசை கண்டேனே காயொளியில் கதிர் பரப்பும் களங்கமி நீதியின் சுடரை பாயொழுக்குள் பசும் பொன்னை
பணிக்கரும் சிந்தாமணியை தூயொளிக்குள் நிலத்தை தூண்டாத சுடர் விளக்கை சேயொளிக்குள் செம்மணியை சிலுவை மீசை கண்டேனே. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிறங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, மூவாத முதலவனை முதுசுருதி மொழிப்பொருளை ஓவாத பெருங்குணத்த உத்தமனை உலகனைத்தும் சாவாதபடி தனுவெடுத்து துஜங்கட்டுண்ட தேவாதி தேவனை நான் சிலுவமிசை கண்டேன் என்று மகாகவி கிருஷ்ணபிள்ளை பாடினார். அவரோடு இணைந்து உம்மை ஸ்தோத்தரித்து சிலுவையின் அன்பை நாங்கள் எண்ணி பார்க்க கொடுத்த தருணத்திற்காக நன்றி. இப்பொழுது எங்கள் மத்தியில் இறங்கி வாரும். நீசனை மறைத்தருளும், நீர் பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். சகல சத்துக்களை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசின் கிரியைகளை கட்டி நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, அடியானும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு மக்களையும் நேரலையில் என்னோடு இணைந்திருக்கிற பிள்ளைகளையும் பரிபூர்ணமான ஆள்கை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். உட்காரலாம். இயேசு நல்லவர். இயேசு உயிரோடு இருக்கிறார், எனவே நாம் உயிரோடு இருக்கிறோம். அல்லேலூயா. உங்கள் அத்தனை பேர்களை பார்ப்பதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் என்னோடு இணைந்து ஆயிரக்கணக்கான மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தையின் வாயில் எதை போடுகிறாரோ அதை ஜனங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன். ஐ எம் நாட் எ பைபிள் டீச்சர். நான் ஒரு வேத பண்டிதன் அல்ல, வேதத்தை அலசி ஆராய்ந்தவனும் அல்ல. சாதாரண ஒரு மனிதன், பைத்தியக்காரனை போல ஒரு மனிதன். அவர் சொல்லுவதை கேட்டு ஜனங்களுக்கு அப்படியே தன்னை ஆண்டுகள் சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறேன். அந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவர் இயேசு தெய்வம் என்றும் நித்திய ராஜ்யத்துக்கு சொந்தமாகும் லட்சக்கணக்கான மக்கள் தங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்கள். தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். சாதாரண அவருடைய வேலைக்காரன் நான். திராட்சை தோட்டத்தில் வில்லசியும் அத்தனை பரிசுத்தவான்களுக்கு மத்தியில் நானும் ஒருவன். எனவே தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் அத்தனை பேரும் பார்ப்பதில் சந்தோஷம் அடைகிறேன். நீங்கள் என் மீது வைத்திருக்கிற அளவற்ற அன்பை நினைத்து மெய்சிலித்து போய்விடுகிறேன். உங்களுக்கு நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். போகட்டும். இந்த நாளில் நம்முடைய சற்று நேர தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் அது 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியை போனான், சவுலும் தன் ஸ்தானத்திற்கு திரும்பினான். அப்போது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். இங்கேதான் ஒரு கான்ட்ரடிக்ஷன் அல்லது விரோதமான ஒரு வார்த்தை, ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். யாரை வேட்டையாடி கொலை செய்ய வேண்டும் என்று சவுல் துரத்தி கொண்டு வந்தானோ, எந்த தாவீதை அவன் துரத்தி கொண்டு வந்தானோ, தான் சத்துருவா எண்ணுகிற தாவீதை நோக்கி ஆசீர்வாத மழையை கொட்டிவிட்டு போகிறான். இது ஆச்சரியமா இல்லை? அவன் உயிரை தெள்ளுப்பூச்சியை போல கொன்று அந்த நசுக்கி போட வேண்டும் என்று வந்த மகாராஜா ஒரு சாதாரண மனிதனை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, என் குமாரனே, என் மகனே. என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், மென்மேலும் பலப்படுவாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்றான். சத்துரு கொடுக்கும் ஆசீர்வாதம். ஆச்சரியமான தலைப்பு. நீ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எப்பொழுது?
ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் சத்துருக்களும் அவனோட சமாதானமா இருக்கும்படி செய்வாராம். ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்து அவர் வழிகளில் நடந்து ஒரு சத்தியத்தை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுக்கும் பெரும் பாக்கியம் அது. மகிமையான ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வாதம், சத்துரு கொடுக்கும் ஆசீர்வாதம். என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், மென்மேலும் பலப்படுவாய். அவன் தன் வழியே போனான். இந்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது மெய் செலுத்து போனேன், ஆச்சரியத்தினால் திளைத்து போனேன். காரணம், எதிரி தான் வேட்டையாட வந்தவனை பார்த்து ஆசீர்வாதத்தை சொல்லிவிட்டு போக முடியுமா? பல நேரங்கள் நமக்கு ஒரு புயல், காற்று, சஞ்சலம், முகாந்திரம் பகைகள் வந்த இடம் தெரியாமல் சில வேளைகளில் போவதுண்டு. நீங்கள் நினைப்பீர்கள், எனக்கு பெரிய மந்திரி தெரிந்தது, சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் தெரிந்தது, பிஎஸ்பி தெரிந்தது, இன்ஸ்பெக்டர் தெரிந்தது, அவரை வைத்து சமாளித்து விட்ட எம்எல்ஏ தெரிந்தது. நெவர். நீங்கள் அறியாத ஒரு பெரும் தலைவர், நீங்கள் அறியாத ஒரு பெரும் ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களுக்காக வழக்காடி இருக்கிறார். உங்கள் சத்துருக்களின் மத்தியில் உங்கள் தலையை உயர்த்தினார். வேதம் சொல்லும், உன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், உன் தலையிலோ என் கிரீடம் பூக்கும். நீதிமான் சிரசில் ஆசீர்வாதம் தாங்கும். நீதிமானுடைய ஆசீர்வாதத்தை குறித்து என்னுடைய வேதம் அடுக்கிக் கொண்டே போகிறது. நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன், நீதிமான் பேர் புகழ் பெற்று விளங்கும், நீதிமான் விரும்புவது வரும், நீதிமானின் வீட்டில் அநேக பொக்கிஷங்கள் உண்டு, நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரிவதில்லை, கர்த்தர் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறார், நீதிமானின் கூடாரத்தில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, நீதிமான்கள் விரும்புவது அவருக்கு வரும், நீதிமான்களின் ஜெபத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். மட்டுமல்ல, 1 சாமுவேல் இதோ நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதிமானின் சிரசில் ஆசீர்வாதம் தங்கும். ஆசீர்வாதம் வந்துவிட்டு போகும் இல்லை, நீதிமான சிரசில் என்ன இருக்குமாம்? ஆசீர்வாதம் தங்கும். நீதிமானுடைய சிரசில் ஆசீர்வாதம் தங்கும். எதற்கு இந்த ஆசீர்வாதம் தாவீதுக்கு சவுல் கொடுக்கிறான்? அதற்கு தாவீது சவுலுக்கு பிரயத்தனம் சொல்வது என்ன என்று வாசிக்க கேட்போமா? 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 1 சாமுவேல் 26:24. உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையா இருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையா இருப்பதினால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவாராக என்றான். இப்பொழுது தாவீது சவுலுக்கு சொல்லுகிற பிரயத்தனம் என்ன? நான் உன்னை என் கையில் இறைவன் கொடுத்திருந்தும் கர்த்தர் கொடுத்திருந்தும் நான் கொல்லாமல் விட்டேன். எப்படி? உமது ஜீவன் என் பார்வைக்கு அருமையா இருந்த கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மேல் கைப்படுவது நான் விரும்பவில்லை. உன் ஜீவன் நான் நினைச்சிருந்தா அந்த குகையிலே வைத்து உன்னை கொன்று போட்டு விட வேண்டும், கொன்று போட்டிருக்கலாம். ஏன் செய்யவில்லை? உன் ஜீவன் என் பார்வைக்கு அருமையா இருந்தது போல நீரும் என்னை கொல்லாமல் என் ஜீவன் உமது பார்வைக்கு அருமையா இருந்தது சொல்லவில்லை. மாறாக சொன்னான், உன் ஜீவன் என் ஜீவன் உன் பார்வைக்கு அருமையா இருந்தது போல என் ஜீவன் உன் பார்வைக்கு அல்ல கர்த்தருடைய பார்வைக்கு அருமையா இருந்தது. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பார்வைக்கு உங்கள் ஜீவன் அருமையா இருக்கிறது. வேதம் சொல்ல, என் ஆடுகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் என் கரத்தில் இருக்கிறது, ஒருவன் அவன் என் கரத்திலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது. அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், இந்த ஜீவன் பரிபூர்ணப்படும் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த பரிபூர்ண ஜீவனை கொள்ளைக்காரன் கொள்ளையடித்துக் கொண்டு போக பார்ப்பான். பாருங்களேன், கர்த்தர் விடுவதில்லை. எனவே தாவீது அன்றைக்கே சொன்னான், பழைய ஏற்பாட்டு காலத்தில், என் ஜீவன் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையா இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என் ஜீவன் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையா இருந்தது. நம்முடைய ஆத்துமா ஆண்டவருடைய சமூகத்தில் அருமையா இருக்கணும். எனவேதான் உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். உன் பொக்கிஷம் எங்கேயோ அங்கேயோ உன் இருதயம் இருக்கும். உன் விருப்பம் எங்கேயோ அங்கேயோ உன் இருதயம் இருக்கும், நினைவு இருக்கும், பேச்சு இருக்கும். இதோ ஒரு சிலருக்கு பணம் காசின் மேல், இதோ பொக்கிஷத்தின் மேல், அங்கே பணம் காசு அவருடைய பொக்கிஷம். சிலருக்கு சாராயம், கஞ்சா, டாஸ்மார்க் கடை பொக்கிஷம்.
சிலருக்கு பெண்கள் பொக்கிஷம், பெண்களுக்கு ஆண்கள் பொக்கிஷம். அவர்களை காணாமல் இருக்க முடியாது. காணாமல் நித்திரை இல்லையடி, நிம்மதி இல்லையடி, ஒரு நாள் சமாதானம் இல்லை, குழம்பிக் கொண்டிருப்பான். இங்கே ஒரு பக்தன் சொல்கிறான், பரலோகத்தில் உண்மை இல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, பூமியிலே உண்மை தவிர வேறு விருப்பம் இல்லை. இறைவனே பொக்கிஷம் என்று எண்ணி இருக்கிறவனுக்கு பரலோகம்தான் அவனுக்கு பொக்கிஷம். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஜீவன் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையா இருந்தது. ஒவ்வொருடைய ஜீவன் ஆண்டுடைய பார்வைக்கு அருமை. எனவேதான் வாழ்வில் கசப்பு, பள்ளம், மேடு, பள்ளம், புயல், காற்று வீசின பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மோடு காற்று வந்திருக்கிறார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தவில்லை, மகிமையால் நிரப்பி இருக்கிறார். என் ஜீவன் உம்முடைய பார்வைக்கு எப்படி அருமையா இருந்ததோ, உம் ஜீவன் என் பார்வைக்கு எப்படி அருமையா இருந்ததோ, அப்படி என்னுடைய ஜீவன் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையா இருந்தது. பிரான்ஸ் தேசத்தில் லூயிஸ் என்ற ஒரு மன்னர் இருந்தார். அவர் இறைவனுக்கு பயந்தவர், நேர்மையை ஆட்சி செய்தவர். இந்த பேலியாளர் மக்கள் புரட்சி படை தோன்றி திடீரென்று நாட்டில் கலவரத்தை உண்டாக்கினார்கள். இந்த அரசனுக்கு விரோதமாக பிராது பண்ணி ஆட்சியை கவிழ்க்க நினைத்தார்கள். எந்த நாட்டிலும் நேர்மையான வாளுகளுக்கு இடமே இருக்காது, நேர்மையான அதிகாரிகளுக்கு இடமில்லை. எங்கும் சத்ருவின் ஆட்சி, அவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் பிசாசு வைத்துக் கொண்டு இந்த உலகத்தின் தர்மத்தை ஒடுக்க அதர்மத்தை தலைக்க பண்ணி கொண்டிருக்கிறான். அது வேறு விஷயம். இந்த லூயிஸ் மன்னன் நேர்மையை ஆட்சி செய்தார். அவருடைய ஆட்சியை கவிழ்க்க எத்தனித்து புரட்சி வெடித்தது. கடைசியில் இந்த முன் மன்னர் இறைவன் இயேசுக்கு பயந்து நடந்தவர், ஆண்டவர் பால் அன்புள்ளவர். இந்த புரட்சியாளர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி அவர்களை அடக்கினார், பிடித்தார். ராணுவத்தின் பிடியில் அவர்கள் சிக்கினார்கள். இப்பொழுது அந்த புரட்சிக்கு தலைமையேற்ற அத்தனை பேருடைய பெயர்களையும் கொண்டு வர சொன்னார். கொண்டு வந்தார்கள். இந்த பெயருக்கு நேராக ஒரு சிவப்பு நிற சிலுவையை அடையாளத்தை மன்னர் வரைய ஆரம்பித்தார். ஏனென்றால் அந்த காலத்திலே மரண தண்டனை நியமிக்கப்படுவதற்கு கொடூர சின்னமாக சிலுவை பயன்பட்டது. இன்னைக்கு தூக்க கயிறு போல அன்னைக்கு மரண தண்டனை இதில் நிறைவேற்றினார்கள், சிலுவையில் அறைந்து நிறைவேற்றினார்கள். இதை கேட்ட புரட்சி படையை தலைமையேற்றவர்கள் எல்லாரும் நாடு கடந்து ஓட ஆரம்பித்தார்கள். மன்னருக்கு என்னத்திற்காக இவர்கள் நாடு கடந்து ஓடுகிறார்கள் என்று ஒன்று புரியவில்லை. தன் மந்திரிகளை அழைத்து, தன் படைகளை, தம்முடைய இராணுவத்தை அழைத்து அவர்கள் எல்லாம் கூட்டிக் கொண்டு ஒரு ஸ்டேடியத்துக்கு வாருங்கள் என்றார். ஒரு மைதானத்தில் கொண்டு வந்தார்கள். மன்னர் பேச ஆரம்பித்தார். இந்த புரட்சி படைக்காரர்கள் எல்லாம் நாங்கள் அடக்கிவிட்டோம், பின்பு இந்த நாட்டை விட்டு எதற்காக நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? அந்த புரட்சி படை தலைமையேற்றவர்கள் சொன்னார்கள், அரசு, நாங்கள் இப்பொழுது தவறு செய்து விட்டோம் என்று உணர்ந்து விட்டோம். நீங்கள் நீதியாய்த்தான் அரசாட்சி செய்கிறீர்கள். ஆனால் இப்பொழுது நாங்கள் கைது செய்யப்பட்டு குற்றவாளியா நிற்கிறோம். உங்கள் ராஜ்ய சபையிலிருந்து ஒரு செய்தி வந்தது, எங்கள் இந்த புரட்சி படைக்கு தலைமையேற்ற அத்தனை பேருடைய பெயர்களையும் எழுதி நீர் சிகப்பு நிற சிலுவையை வரைந்து விட்டீர் என்று. எங்களுக்கு பயம் பிடித்துக் கொண்டது. எங்களை சிலுவையில் இருந்து மரண தண்டனை நிறைவேற்றி விடுவீர் என்ற பயத்தினால் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று. மன்னர் சிரித்தார். இதோ பாருங்கள், நான் வரைந்த இந்த சிலுவை மரணத்திற்கு அடையாளம் அல்ல, மன்னிப்பதற்கு அடையாளம். இந்த சிலுவையில் இயேசு சிந்தின அந்த இரத்த துளிகள் சத்ருவை சிநேகிக்க சொல்லியிருக்கிறது. எனவே நீங்கள் பயப்பட வேண்டாம். நான் வரைந்த சிலுவை உங்களுக்கு கொலை குற்றத்துக்கு ஒப்புக் கொடுக்கும் சிலுவை அல்ல, உங்களை மரணத்திலிருந்து மீட்டெடுத்த சிலுவை. அந்த சிலுவையை பார்த்துதான் நான் உங்களை தண்டனையை குறைத்து விட்டேன், மன்னித்து விட்டேன். நீங்கள் தாராளமாய் நாட்டில் வாழலாம் என்று. மன்னரின் மனதுருக்கத்தையும் நேர்மையும் கண்டு புரட்சி படையே அப்படி மெய்சிலித்து போய்விட்டது. சத்துருவை நண்பனாக மாற்றும் ஒரு ஆசீர்வாதம், சத்துருவை ஆதாயமாக்கும் ஒரு தன்மை யாருக்கு வரும் பாருங்களேன். கர்த்தருக்கு பயந்தவன், கர்த்தருடைய சமூகத்தில் ஜீவன் அருமையா இருக்கிற ஒரு மனிதனுக்கு தான் அப்படி வரும். உலகில் கிறிஸ்துவர் என்றால் ஏதோ கிள்ளுக்கரையை போல அடித்தால் திரும்பி அடிக்க மாட்டார்கள், தூசித்தால் திரும்பி தூசிக்க மாட்டார்கள். அவர்கள் ஆலயங்களை குளித்து விடலாம், பைபிள்களை, வேத புத்தகங்களை எரித்து விடலாம், அவர்கள் சபைகளை நொறுக்கி விடலாம். அவர்கள் ஏழைகள் அல்லது சாந்த குணம் உள்ளவர்கள், அவர்கள் என்னவானால் செய்யலாம் என்று ஒரு கூட்டம் கங்கணம் கட்டிக்கொண்டு அலைகிறது. அலையட்டும், பதிலுக்கு பதில் செய்வோமா? இப்பொழுது
டிஸ்கவரி, அனிமல் பிளானட், இப்படிப்பட்ட ஜியோகிராஃபி சேனல்லாம் இந்த அனிமல்ஸை நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். சிங்கம் மானை துரத்தி கொண்டே இருக்கும். எனக்கு திக்கு திக்கு அடிக்கும். இந்த மான் தப்பிச்சு போயிடாதா, இந்த மான் தப்பிச்சு போடாது. அது அவ்வளவு சாந்தம் உள்ளது. அதன் குரல் வளையை சிங்கம் பிடித்து நிற்கும். அப்பம் பேசாமல் இருக்கும். அதுக்கு கூர்மையான கொம்பு உண்டு. அதே போல் காட்டு எருமைகளை சிங்கம் துரத்தும். ஒரு அமைக்கினால் சிங்கம் அம்போதான். சில வேளைகள் அப்படியும் நடக்கும் பாருங்களேன். காட்டு எருமைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சிங்கத்தை போட்டு ஃபினிஷ் பண்ணிடும். கிறிஸ்தவர்களை எப்பொழுதும் ஒடுக்கிக்கொண்டே இருக்கலாம் என்று சில கங்கணம் கட்டுகிறார்கள். இருக்கட்டும், அவர்கள் ஆசை நிறைவேறட்டும். ராஜகோபால் ஆச்சாரி ராஜாஜி என்ற ஒரு பெரும் தலைவர், அறிஞர் ராஜாஜி இருந்தார். பேரறிஞர் அண்ணா இந்த நாட்டின் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார். 2 பேரும் சொன்ன ஒரே காரியம், கிறிஸ்தவர்கள் எல்லாம் மூட்டை பூச்சி மாதிரி, அவர்கள் நசுக்கினால் பெருகி விடுவார்கள். கிறிஸ்தவனுக்கு யுத்தம் பண்ண தெரியாது, மறுபடியும் அடிக்க தெரியாது, மறுபடியும் பதிலுக்கு பதில் போய் கோயில்களையும் ஆலயங்களையும் இடிக்க தெரியாது, மற்ற மதத்தினரை இழிவாய் பேச தெரியாது. மனிதனை நல்ல குணங்களை கற்பித்துக் கொடுக்கும் ஒரு பண்பை எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு கற்று வைத்திருக்கிறார். ஆனால் ஒன்று தெரியும், எல்லாவற்றையும் பொறுமையா சகித்து உயிரையும் நாங்கள் நம்புகிற எங்கள் இறைவனுக்காக விட்டுவிட, சந்தோஷமாய் விட்டுவிட அந்த உறுதியான மனது எங்களுக்கு இருக்கிறது. அதற்கு மேலாக ஒன்று தெரியும், எங்களுக்காக நாங்கள் அல்ல, நாங்கள் நம்பி இருக்கிற இறைவனே யுத்தம் செய்வார் என்று கைகளை தட்டி நாங்கள் நம்புகிற ஆண்டவர் எங்களுக்காக யுத்தம் செய்வார். ஒரு சாதாரண மனிதன் தன் எதிரியை 2 பேரை வெட்டலாம், ஆனா கர்த்தர் இறங்கினால் ஒரு தேசத்தையே அழித்து விடுவார், இந்த பூமியே நிர்மூலம் பண்ணுவார். எங்களுடைய மனமெல்லாம் பழிக்கு பழி வாங்குவதல்ல. நீங்கள் அடித்தால் திரும்பி அடிப்போம், அடிக்க வேண்டும் அல்ல. நீங்கள் எங்களை துன்புறுத்தினால் மறுபடியும் துன்புறுத்த வேண்டும் என்று, அப்படி செய்தால் அது கிறிஸ்தவனுக்கு அடையாளமே இல்லை. ஒன்றே எங்கள் ஜீவன் கர்த்தருடைய சமூகத்தில் அருமையா இருக்கிறதுனால அவர் சொன்னார், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். நீ சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். எங்கள் ஜீவன் ஆண்டவருடைய சமூகத்தில் அருமையா இருக்கிறது. எனவே நண்பர்களே, சில நேரத்தில் நாங்கள் எங்களுடைய நோக்கங்களை உணராமல் தவறுதலாய் புரிந்து கொண்டு ஒரு மதமாகவே இந்த கிறிஸ்தவத்தை நினைத்துக் கொண்டு ஒரு சிலர், எல்லா மதத்திலும் பக்தர்கள் இருக்கிறார்கள், நீதிமான்கள் இருக்கிறார்கள், நல்ல பக்தர்கள் இருக்கிறார்கள், இயேசுநாதரை நேசிக்கர் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சில மத தீவிரவாதிகள் இருக்கிறார்கள். அதை வைத்து அரசியல் பண்ணிக்கொண்டு மற்ற மதத்தினரை அடித்து அமர்த்தி விடலாம் என்று. இந்த கிறிஸ்தவம் என்பது மதம் சாபிக்கும் நோக்கத்தோடு பிறந்ததல்ல. மனிதனை மனிதனாய் மாற்றி வைகுண்ட பதவி, இறைவனடி சேருதல், பரலோகம் புகுதலுக்கு ஆயத்தமாக்கும் ஒரு பிராக்டிக்கலை சொல்லிக் கொடுக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி உங்கள் வாழுங்கள் என்று கற்றுக் கொடுக்கிற அற்புதமான ஒரு அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். எனவேதான் எங்கள் ஆத்துமா எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறது. நாங்கள் சாவுக்கு அஞ்சுகிறவர் அல்ல, பழி வாங்குறவர்களும் அல்ல, எதிரிகளை கூட நேசிக்கிறவர்கள். எதிரியை கூட நேசி, சத்துருவை சிநேகி, ஒரு கணத்தில் அரைத்தால் மறு கணத்தையும் திருப்பிக் கொடு என்று சொன்னவர். அந்த தலைவனை பின்பற்றுகிறார்கள். ஏழை பணக்காரன் பார்க்கிற அநேக மீம்ஸ் போடுறாங்க. சமூகத்தில் இணைவில் கிறிஸ்துவர்களை பற்றி அவதூறாய் பேசுகிறார். ஜாதி பார்க்கிறார்கள், அதை பார்க்கிறார், இதை பார்க்கிறார்கள். அப்படி பார்க்கிற இருக்கத்தான் செய்கிறார்கள், இல்லை என்று நான் மறுக்கவே இல்லை. அவர்களை நானும் என்னுடைய வேத புத்தகமும் கிறிஸ்தவர்களாய் ஏற்றுக்கொள்வதே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய எனக்கு கற்றுக் கொடுத்த என்னுடைய ஆண்டவரும் இந்த வேதமும் அறிவுறுத்துவதே இல்லை. என்னுடைய வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? இதோ யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் இல்லை, யூதனாய் கிரேக்கனும் எல்லோருக்கும் தேவனானவர், அவரை தொழுதுகிறவர்கள் யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லோருக்கும் கர்த்தரானவர், அவரை தொழுது கொள்கிற யாவருக்கும் எப்படி இருக்கிறாராம்? ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். அநேக விஷயங்களை நம் கிறிஸ்தவர்கள் நம்மை பற்றி தவறாய் பேசிவிட்டார்களே என்று எள்ளி குதிக்கிறோம்.
குதிக்கிறதை விட்டு அவர்கள் சொல்லுகிற தவறான காரியம் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவத்தில் சபைகளில் இருக்குமானால் சரி பண்ணிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நாமும் தூசிக்க இடம் கூடாதிருங்கள். நம்முடைய ஆண்டவர் கற்றுக் கொடுத்த வேதம் வேற, நம்முடைய வாழ்க்கை முறை வேறு விதமாய் போய் கொண்டிருக்கிறது. இயேசு நல்லவர் என்று எல்லா மனிதனுக்கும் தெரியும். ஆனா அவரை பின்பற்ற நாம் அவரை போல் நடக்கிறோமா என்று உலகம் உற்று பார்க்கிறது. அந்த உற்று பார்க்க உலகத்துக்கு மத்தியிலே இயேசுவின் பிள்ளைகள் என்று அறியத்தக்கதான வாழ்க்கையிலே பிரதிபலித்து பாருங்களேன். அப்பொழுது இந்த வேதம் உயிருள்ளது என்று இந்த உலகம் அறிந்து கொள்ளும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அவருடைய சீடர்கள் என்று பெயர் எடுக்க வேண்டுமானால் பிரசங்கம் பண்ணுங்கள், மதம் மாற்றுங்கள், மற்ற சபைகளை இழிவாய் பேசுங்கள், காணிக்கை கேளுங்கள், தசமபாகம் கேளுங்கள், மற்றவர்களை தூசியுங்கள், மற்ற மதத்தை அருவருப்பாய் பேசுங்கள் என்று சொல்லவில்லை. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், அப்பொழுது இந்த உலகம் உங்களை பார்த்து இவர்கள் தேவனுடைய சீடர்கள் என்று சாட்சி கொடுக்குமாம். கைகளை தட்டி இவர்கள் இயேசுவின் சீடர்கள், கிறிஸ்தவர்கள் என்று சாட்சி கொடுக்கும். ஒருவர்கள் அன்பாயிருங்கள். இந்த கொரோனா வந்த பிறகுதான் கொஞ்சமா சத்திய வார்த்தை டிவி நிகழ்ச்சியில கேட்க முடிகிறது. அங்கொன்றும் இங்கொன்றும் மின்மணி பூச்சிகளைப் போல அப்பொழுது தோன்றி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று ஆண்டுடைய வார்த்தைக்கு விரோதமாய் செய்த எல்லோரும் எங்கு போனார்கள் என்று இன்று வரை எனக்கு தெரியவில்லை. வருமானம் இல்லாத போது அவர்களை காணவில்லை. இனி வருமானம் வரும் பாருங்களேன். இனி கொரோனா முடிஞ்சிட்டு நல்ல காணிக்கைகள் வருமானம் வரும், எல்லாரும் வந்துருவாங்க மீடியாவில். சமயம் வாய்த்தாலும் வாய்க்கா விட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு. ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் பேசுங்கள். அவருடைய வழியை விட்டு பின்மாறி விடாதிருங்கள். இங்கே அவனுடைய வழி சுத்தமா இருந்ததினால சத்துரு சொல்றான், நீ என் குமாரன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், பெரிய காரியங்களை செய்வார். இந்த தேசம் கிறிஸ்துவ அல்லாத மக்களால் கிறிஸ்துவ அல்லாத மக்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நம்முடைய இருதயமும் நம்முடைய வாழ்வும் செவ்வையா இருக்க வேண்டும். இயேசுநாதர் சொன்ன வார்த்தையின்படி வாழ முயற்சி பண்ணுங்கள். 100% வாழ முடியாது என்பதை ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் முயற்சி பண்ண முடியும் என்பதை நீங்கள் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். முயற்சி பண்ணலாம்ல, we will try. சில முயற்சியே பண்ண மாட்டான். இதை சாப்பிட்டு பாரு, எனக்கு பிடிக்காதும்பா. தொட்டு தான் பாருடா, அதை பற்றி தெரியாத பற்றிய கசப்பு என்றால் என்ன தெரியாது, இனிப்பு என்றால் என்ன தெரியாது. சுவைக்கிறதுக்கு முன்னாடியே வேண்டாம், அது நல்லா இருக்காதும்பா. ட்ரை பண்ணணும்பா, கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு. அதற்கு பின்பு எப்படி இருக்கலாம் பார்க்கலாம். ஆண்டவருடைய வாழ்வு, அவரோடு சேர்ந்து வாழும் வாழ்க்கை உங்களை உன்னத ஸ்தானத்தில் நிறுத்தும். உங்களை சுற்றி இருக்க எல்லா மக்களிடத்திலும் தயவை உண்டாக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னை சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் அல்ல. இதுவரை நான் இந்த கிராமத்தில், நான் இருக்கும் இயேசுமர் அலுவலக கிராமத்தில், பட்டணத்தில் எந்த வீட்டுக்கும் போனதில்லை. யார்கிட்டையும் போய் நீங்கள் இங்கே பிரேயருக்கு வாங்கணும் கூப்பிட்டதும் இல்லை, கூப்பிட போவதும் இல்லை. என்ன உதவி கேட்டு வந்தாலும் செய்து விடுவேன், என்ன ஹெல்ப் கேட்டாலும் செஞ்சிடுவேன். எல்லோரும் போகும் பொழுது இரு கரம் எடுத்து, எங்களுக்கு கார் போகும்பொழுது நான் உள்ளே இருக்க தெரிஞ்ச ஓடி வந்து, சார் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நான் 2 கை எடுத்து கும்பிடுவேன். அம்மா நல்லா இருக்கீங்களா, ஐயா நல்லா இருக்கீங்களான்னு. அவர்கள் அவ்வளவு அன்பு. எங்கள் வீட்டில் ஒரு விசேஷமானால் எங்கள் உறவினர்கள் வருவதற்கு முன், கிறிஸ்துவ மக்கள் வருவதற்கு முன், இயேசு மரவாரை சேர்ந்த வருவதற்கு முன் இந்த பட்டணத்து மக்கள் தான் ஓடி வருவார்கள். அவ்வளோ அன்பா என்னை பார்த்துக் கொள்வார்கள். காரணம் என்ன? நாம் பிரதிபலிக்க வேண்டிய ஒன்றே ஒன்று, கிறிஸ்துவின் அன்பு, பரிசுத்தமான வாழ்க்கை. நம்முடைய வழி சுத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தர் அப்பொழுது நம்முடைய சத்துருக்களையும் சமாதானமாக இருக்கும்படி செய்வார். அவர்கள் வாழ்வில் நீங்க நல்லா இருப்பீங்க ஐயா, நீங்க நல்லா இருப்பீங்க. அநேக புற மதத்தை சேர்ந்த அம்மாமார் வருவார்கள், என் கன்னத்தை வருடி கொடுப்பார்கள், ஒரு முத்தம் கொடுப்பார்கள். என் பிள்ளைய பக்கத்தான் ஓட்டமா ஓடி வந்தேன். ஐயோ, ஒரு வார்த்தை பேசினாலே எங்க உள்ளத்துக்கு அவ்வளோ சந்தோஷம். கிறிஸ்தவர்கள் அல்ல, அவர்களுக்கு பரமண்டல ஜெபம் தெரியாது, சபை ஆராதனை எப்படின்னு தெரியாது. ஆனால் இயேசு தெரியும், இயேசுநாதர் அன்புள்ளவர் என்று தெரியும். அவருடைய ஊழியர்களும் அதே அன்பில் நிரப்பப்பட்டிருப்பார் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் பிரதிபலிப்போம். அவருடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமானால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாக இருக்கும்படி செய்வார். என் அன்புக்குரியவர்களே,
தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். 1 பேதுரு 3:9 சொல்லுகிறது, தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எபிரேயர் 7:7 சொல்லுகிறது, சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுகிறான். நீங்கள் பிரஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே உங்களை ஆசீர்வாதமாகவும் கர்த்தர் மாற்றுவார். என் செய்தியை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கு சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். பரலோகம் திறக்கும், மகிமையினா நிரப்புவார். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை சந்தோஷம். இப்படி சச்சோறு உன்னை சூழ்ந்தேடினும் வியாகுலம் உன்னை நெருக்கேடினும் சச்சோறு உன்னை சூழ்ந்தேடினும் வியாகுலம் உன்னை நெருக்கேடினும் நேசரத்தன் இன்ப சச்சம் ஏந்தேடுவார். நேசரத்தன் இன்ப சச்சம் ஏந்தேடுவார். செடி போல பற்றிடுமே மோசம் அடையாய் நீ முற்றிலுமே. செடி போல பற்றிடுமே மோசம் அடையாய் நீ முற்றிலுமே. ஏங்கிடாதே நீ நேசரதில் தோன்றுவாரே. ஏங்கிடாதே நீ நேசரதில் தோன்றுவாரே. பெருக்கிலே சொந்திடாதே அன்பர் அறியாமல் வந்திடாதே. பெருக்கிலே சொந்திடாதே அன்பர் அறியாமல் வந்திடாதே. கண் வெளி போல் நான் காற்றிடுவேன் என்றனரே. கண்விழிபுனான் காத்திடுவேன் என்றனரே. யான இந்த லோகமாதில் மாய்ந்தழியும் இந்த மாந்தர் அன்பு. மாயையான
மாயான இந்த லோகமதில் மாய்ந்தழியும் மாந்தர் அன்பு நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் நேசர்தானே. நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் நேசர்தானே. அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோட அன்பராம் இயேசுவை பற்றி கொண்டு இன்பமாக அவர் பாதையோட சாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருக்குமானால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமா இருக்கும்படி செய்வார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்ற தலைப்பில் நான் கர்த்தருடைய செய்தியை கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். யாரை ஆசீர்வதிப்பார்? முதலாவது கர்த்தருக்கு பயந்தவனை அவர் ஆசீர்வதிக்கிறார். சங்கீதங்களின் புத்தகம் 112ஆம் சங்கீதம் 1-2 வசனங்கள் வாசிக்க கேட்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர்கள் கட்டளையில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருடைய சந்ததி பூமியில் பலத்திற்கும் ஆஸ்திரியும் ஐஸ்வர்யம் வீட்டிலுக்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சங்கீதம் 128:4 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறான். 128:4 சங்கீதம். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறான். ஒரு பட்டியலையே 128ஆம் சங்கீதத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவன் மனைவி இப்படி இருப்பார், குழந்தைகள் இப்படி இருப்பார்கள், சம்பாத்தியத்தை இப்படி சாப்பிடுவான், பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும், கடைசியில் நிச்சய வாழ்வு கர்த்தர் சியோன் என்று அவனை ஆசீர்வதிப்பார். அநேக நாம் மனிதனுக்கு தான் பயப்படுகிறோம், மனிதனை பிரியப்படுத்தி வாழ்கிறோம், மனிதர்கள் மத்தியில் தான் சாட்சி அதிகமாக விரும்புகிறோம். ஆண்டவர் என்ன நமக்கு சாட்சி கூட பற்றி கவலையே இல்லை. ஒரு கடைக்கு ஒருத்தர் போனார். அவர் சொன்னார், சார் துணி எடுத்து போடுங்க. துணி கடைக்கு போனார். எவ்வளவு அழுக்கானாலும் அழுக்கே தெரியாத துணியா கொடுங்க. அதுக்கு புது துணி வாங்கி கட்டணும், அழுக்கு துணி எடுத்து கட்டிக்கலாமே. அழுக்கு பட்டாலும் அழுக்கு தெரியக்கூடாது. வெளிநாடுகளில் உள்ளாடை எல்லாம் ஒயிட் கலர் பண்ணுவாங்க. எதுக்கு சொல்லுங்க? உள்ளாடைகள் இன்னர் கான்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன கலரில் பண்ணுவாங்க? ஒயிட் கலர். கர்ச்சிப் என்ன கலரில் யூஸ் பண்ணுவாங்க? நம்ம தான் கலர் கலராக யூஸ் பண்ணுவோம். ஏன் தெரியுமா? எவ்வளவு அழுக்கப்பட்டாலும் தெரியக்கூடாது. இதிலிருந்து நம்முடைய மனோபாவம் விளங்குகிறது. நாம் எவ்வளவு தவறு செய்தாலும் வெளியே தெரியக்கூடாது. அமெரிக்காவை பற்றி நம்ம கண்ணா பின்னாண்டு உளறி கொட்டுவோம். ஐயோ ரொம்ப பாவமான நாடாமல, அந்த மாதிரி பாவம் இருக்கான், இந்த மாதிரி பாவம் இருக்கான், அந்த மாதிரி செய்வாங்களா, இந்த மாதிரி செய்வாங்க. சீ 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 சீ. அங்கே அவருடைய வாழ்வை வெளிப்படுத்தி விட்டு தாங்கள் இன்னார் என்று அடையாளப்படுத்தி விட்டு
அவர்கள் செய்கிறார்கள். இங்கே நல்லவர்களைப் போல நடித்து கொண்டு நாம் மறைமுகமான பாவங்களை சிக்கி கிடக்கிறோம். முதல் முறையாக பல ஆண்டுகளுக்கு முன் சூப்பர் ஸ்டார் நடிகர் ரஜினிகாந்த் வெளிநாடு போய்விட்டு முதலாவது வெளியே இந்தியா வந்து இறங்கின உடனே நிருபர்கள் கேட்டார்கள், அவருக்கு ஞாபகம் இருக்கிறதோ இல்லையோ, சார் வெளிநாட்டுக்கு இந்தியாவுக்கு என்ன வித்தியாசம்? அவர் சொன்னார், அதிகமான அஃபெக்ஷனால கெட்டது நம்ம நாடு, அஃபெக்ஷனே இல்லாமல் கெட்டது அந்த நாடு. இது எக்ஸ்ட்ரீம், அது எக்ஸ்ட்ரீம். இப்போ பக்கத்து வீட்டுக்காரே இன்னொருத்தி நம்ம நாட்டில் குறை சொல்வானா, இவன் அந்த தவறை செஞ்சுக்கிட்டே சொல்லுவா. அவங்க நாட்டில் அப்படி இல்லை, அவர் அப்படின்னா இவன் நல்லா இருந்தால் மட்டும் ஏதாவது சுட்டி காண்பா, இல்லாட்டி அதை கண்டுகொள்ள மாட்டார்கள். அமெரிக்காவில் நடக்கிறதை விட அதிக கொடூரமான காரியங்கள் நம்ம நாட்டில் கிராமங்களில் கூட உண்டு. இல்லை என்று மறுத்துவிட முடியுமா? நாம் எதற்காக இப்படி வாழ்கிறோம் தெரியுமா? மனிதர்களை பிரியப்படுத்த வேண்டும், மனிதர்களுக்கு நல்ல பேர் வாங்க வேண்டும், மனுஷன் நம்மளை பார்க்கணும். கல்யாணத்துக்கு நகை நட்டுகளை போட்டுக்கொண்டு பெண்கள் போவதற்கு மனுஷங்க பார்த்து நம்மளை பணக்காரி நினைக்கணும். வீடு எது கட்டுக்கிறோம், மனுஷன் நம்மளை பார்த்து உயர்ந்தவன் நினைக்கணும். கார் வாங்குறது அதுக்கு தான், நமக்குன்னு இல்லை, நம்முடைய பிரயோஜனத்துக்கு அல்ல. மற்றவர்களை நம்மளை பார்த்து நம்ம உயர்ந்தவர்கள், பணக்காரர்கள், செல்வந்தர்கள் நம்ப வேண்டும் அல்லது மதிக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக. Never brother. வேதம், என்னுடைய வேதம் அதை அங்கீகரிப்பதே இல்லை. மனிதனுக்கு பயந்து பயந்து இதை செய்வதை நீதிமொழி 29:25 சொல்கிறது, மனிதனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். தேவனுக்கு பயப்பட மனிதன் எவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். வாசிக்கலாம் 29:25 நீதிமொழிகள். பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். மனிதனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். மனிதனுக்கு பயப்படப்பட கடைசியில் கண்ணி தான் உனக்கு. கூடா நட்பு கேடாய் முடியும். சொல்லுவான், அவன் உன் உயிர் நண்பன், அங்கிள் அண்ணே, அவன் பார்த்தீங்கன்னா அந்த ஆபத்து காலத்தில் ஓடி வந்தான், உதவி சார், நல்லது. அந்த ஒரு உதவியை வைத்துக்கொண்டு அவனை முழுமையை நம்பிவிட முடியுமா? என் கூட படிக்கிற அந்த பொண்ணு, அந்த பையன் ரொம்ப நல்லவங்க, எப்படிடா கண்டுபிடிச்ச? இருதயத்தின் ஆழங்களை அறிகிற ஒருவர் இருக்கிறார். பிரசங்கம் பண்ற நான் நல்லவன் நீ எப்படி சொல்ல முடியும்? என்னுடைய வேதத்தில் சான்றுண்டு. உலக ரட்சகர் மாசற்றவர், பாவிகளுக்கு விலகினவர், குற்றமற்றவர், சாத்தானால் சாட்சி பெற்றவர், அவர் பரிசுத்தர் என்று காட்டி கொடுத்தவன் சொல்ல, நான் குற்றமில்லாத ரத்தம். அப்படி நியாயம் விசாரித்த ஜட்ஜி சொல்றார், பிலாத்து நீதிமான் ரத்தம். அவர் சொன்னார், ஒருவன் ஓடி வந்து நல்ல போதகரே கூப்பிட்டான். அவருக்கு டைட்டில் வச்சு கூப்பிடுறான், நல்ல போதகரே. திரும்பி பார்த்து, நான் நல்லவன் யாரா ஒன்று சொன்னேன்னு கேட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா மாலை போட்டு கழுத்தில் போட்டு ரதத்தில் ஏற்றி, ஹீஸ் எ ப்ராஃபட், தீர்க்கதரிசி, இந்தியாவின் தீர்க்கதரிசி, விளக்குமாறு. கழுதைக்கு பேர் முத்து மாலையா. செல்ஃப் டிக்ளேர்டு பிஷப்ஸ், செல்ஃப் டிக்ளேர்டு ப்ராஃபட், செல்ஃப் டிக்ளேர்டு அப்போலோஸ் டர்ராயிரும். தெய்வம் மாசற்றவர், பாவிகளுக்கு விலகிறவர் சொல்றாரு, என்னை நல்லவன் எப்படா சொல்ற? லூசு போயிலாடா நீயே. தேவன் ஒருவரை தவிர இந்த உலகில் ஒருவன் நல்லவன் இல்லை. கைகளை தட்டி தேவனே மனிதனாய் அவதாரம் எடுத்து வந்த அந்த புண்ணிய புருஷன் சொல்லுகிறார், என்னை நல்லவன் என்று அழைக்காதே. இறைவன் ஒருவர் தான் நல்லவர். மாமிசத்தில் வந்த ஒருவனும் 100% நன்மையை சேர்த்துக்க நீதிமான் இந்த பூமியிலே ஒருவனும் இல்லை. 100% நல்லவன் இந்த பூமியில் இல்லை. காரணம், நாம் மனிதர்களை பிரியப்படுத்தி வாழ தொடங்கிவிட்டோம். மற்ற அடுத்த வீட்டுக்காரங்களை பிரியப்படுத்தி வாழ தொடங்கிவிட்டோம். அவங்களோடு இணைந்து வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம். நண்டு திங்கிற ஊருக்கு போனா நடுக்கண்ட நமக்கு, பாம்பு திங்கிற ஊருக்கு போனா பாதிக்கண்ட நமக்கு. ஊரோடும் போது நாமும் சேர்ந்து ஓடணும், நாடோடும் போது நடுவால ஓடணுமா? அது உலக மனிதனுக்காக இருக்கும், உலக மக்களுக்காக இருக்கும். பாவம் செய்து குடிகாரியும் சேர்ந்து கொள்ளட்டும். ஆனால் வேதத்தை கை கொள்ளுகிற ஒரு ஜனம் உண்டு, இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனம் உண்டு. அது ஊரோடும் போது சேர்ந்து ஓடுறதல்ல, நாளோடும் போது நடுவால ஓடுறதில்ல. நண்டு தின்ன ஊருக்கு போனா நடுக்கண்ட நமக்கு, பாம்பு திங்கிற ஊருக்கு பாதிக்கண்ட நமக்கு அல்ல. அவர் சொன்னார், நீங்கள் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார்கள் அல்ல. கைகளை தட்டி
உலகத்தை விட்டு வேறுபட்டு வாழ்வது. ஆனால் அதுக்கு அர்த்தம் என்ன? உலக மக்களை வெறுத்துட்டு நீங்கள் தனியாக வந்து வாழல. அவங்களுடைய பழக்க வழக்கம், அவளுடைய நடைமுறை, அவளுடைய பாவம், அவர்கள் செய்கிற சரி என்று சொல்லிக்கொண்டு செய்கிற அருவருப்பு நீங்கள் செய்யாதிருங்கள். கைகளை தட்டி. அவர்களுக்கு சில காரியம் புனிதமாக இருக்கும், நல்லவா இருக்கும், அவங்களுக்கு விருப்பம். அவர்களை பற்றி நான் எப்பொழுதும் பேசுவதே இல்லை. அப்படி அபிஷேக் ஜபராஜ் என்கிட்ட கேட்டால், என்ன அங்கிள் எப்போ பார்த்தாலும் நான் கிறிஸ்தவர்களுக்கு பேசுகிறேன், வேதத்தை கைக்குள்ளவருக்கு பேசுகிறேன். ஆமாம், வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். முத்துக்களை பன்றிகளுக்கு போடக்கூடாது, பரிசுத்தமானது நாய்களுக்கு கொடுக்கக்கூடாது என்று சொன்னார். எந்த விவரம் அவங்களுக்கு புரியாது. அவங்களுக்கு அன்பு, பாசம், பரிவு அது மட்டும் தான் தெரியும். அது மட்டும் அவர்களுக்கு பேசுவேன். ஆனால் பிறம்பால அடிப்பது நம்முடைய மக்களுக்கு மட்டும்தான். கைகளை தட்டி. தகப்பன் சிச்சியாத புத்திரண்டோ? பவுல் அப்படி அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான் பிறம்போடு வர வேண்டுமா, அன்போடு வர வேண்டுமா? கந்தசாமிக்கு, ராமசாமிக்கு, இஸ்மாயிலுக்கு, ரஃபீக்குக்கும், ஆரக்கராஜுக்கும் மேல நான் அன்பை பற்றி பேசலாம். ஆனால் ஆண்டவர் இயேசுவை அறிந்து கொண்டு அப்படி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ரெண்டு வழியிலும் வாழுறேன் என்று சொல்லிருக்க அன்பை பற்றி பேச முடியுமா? அவனுக்கு ஒத்தை கொடுக்கணும், அடி கொடுக்கணும். திருச்சபை போதர்களே, பாஸ்டர்மார்களே, காணிக்கை கொடுக்குறாங்க, தடவி பேசுறாதீங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்தை சரியா கொட்டி கொடுங்க. அப்படிப்பட்ட வர வேண்டாம், அந்த சபைக்கு வேண்டாம் சொல்லுங்க. அந்த காசு நமக்கு வேண்டாம். நாய் விற்ற பணமும் வேசி பணமும் கர்த்தருடைய பெட்டியிலே போடக்கூடாது, வேண்டாம். அறந்துண்டு வாழ்வோம், அரணே உன் போல இறந்துண்டு வாழ்வதில்லை. நக்கீரன் சிவபெருமானை பார்த்து சொன்ன வார்த்தை. அறந்துண்டு வாழ்வோம், அரணே உன்னை போல இறந்துண்டு வாழ்வதை, பிச்சை எடுத்து வாழ்வதை காட்டு நீதியா வாழ்ந்துட்டு போறோம். இந்த உலகத்தோடு ஒத்துக்கொண்டு வாழ்ந்து நரகத்துக்கு போவதை காட்டிலும், அனித்தியமான உலக பாவ சந்தோஷத்தை அனுபவித்து நரகத்துக்கு போவதை காட்டிலும் கொஞ்சத்திலே நீதியா இருந்துட்டு பரலோகம் போய் சேருவோம். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. கிறிஸ்தவம் என்பது not a religion my friend. உனக்கு தெரியுமா, கிறிஸ்தவம் என்பது மதம் சார்ந்த விஷயம் அல்ல, வாழ்வு சார்ந்த விஷயம். கைகளை தட்டி. லைஃப். கிறிஸ்தவம் என்பது மதத்தோடு ஒப்பிட முடியாது. அது எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். வாழ்ந்து காட்டணும். எனக்கா அடுத்தவங்களை மாதிரி வாடதில்லை. நம்ம வாழ்க்கையை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். பிரசங்கம் பண்ணாமலே நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். அப்படி நடந்து பாருங்களேன், நீங்க எல்லா மக்களும் உங்களுக்கு தெய்வத்துக்கு அடுத்த ஸ்தானத்தில் வைத்து பார்ப்பார்கள். என்ன இவ்வளவு நல்ல குணமா? நான் போன வாரம் கூட அவர் காரி துப்பினேன், போன வாரம் கூட ஏசினேன், போன வாரம் கூட பேசினேன். மத வெறியில் வந்து நீங்க கிறிஸ்தவ அருள்பா பேசினா, அவர் என் பிள்ளைக்கு சோமலாத போது 10,000 ரூபாய் எடுத்துக்கொண்டு கொடுத்து ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாரு. இது எங்க இருந்துங்க வரும் சாமி? ஒரு தெரசா மதர் தெரசாவா மாற, கன்னி பெண் தெரசா கல்யாணமாகாமல் குழந்தை பெக்காம மதர் தெரசா மாறுகிறாள். எப்படிங்க முடியும்? அவங்களுக்கு செய்த சேவை, அன்பு, இரக்கம், கிறிஸ்தவத்தை தன் வாழ்விலே வெளிப்படுத்தினாள். கொல்கத்தாவில் அந்த மிஷனரி ஆஃப் சேரிட்டி இருக்கிறது, மதர் தெரசாவுடைய ஹோம். அங்கே ஒரு வாசகம் எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த வாசல்ல என்ன வாசகம் தெரியுமா? தயவு செய்து வியாதிஸ்தர்களை இங்கே கொண்டு வர வேண்டாம். ஒரே ஆச்சரியம். நோபல் பரிசு இந்த அம்மாவுக்கு கொடுத்தாங்க. குஷ்டரோகியை தொட்டாங்க, கழுவுனாங்க. மூத்த இது வயதானவங்களுக்கு ஹோமம் வச்சு அவர்களை அநாதை குழந்தைகளை தாங்கினார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே. இந்த அம்மா ஸ்தாபித்த இந்த ஹோமில் இதை எழுதியிருக்கிறதே என்ற ஆச்சரியத்தோடு பார்த்தால் அடுத்த வழி எழுதியிருந்தார்கள். மனிதர்களால், உறவினர்களால் கைவிடப்பட்டவர்கள் இங்கே கொண்டு வாருங்கள், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்களை கொண்டு வாருங்கள், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். வியாதிஸ்தர்களை பார்ப்பதற்கு மருத்துவர்கள் இருக்கிறார்கள், கைவிடப்பட்டவர்களை தாங்குவதற்கு நாங்கள் இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் அன்பு. பிச்சை எடுத்து பல அநாத குழந்தைகளை வளர்த்த தாய், குஷ்ட ரோகிகளை மார்போடு அணைத்து கொண்டவள். நம்முடைய வீட்டில் ஒரு சின்ன புண்ணு வந்தால் கூட அம்மா அப்பாவை கூட நம்ம தொட்டு பார்க்க மாட்டோங்கிற அருவருப்படுகிறோம். ஒரு முறை என் தாய் டயாலிசிஸ் பண்ணுவார்கள், ஆல்டர்னேட் டேஸ், ஒரு நாள் விட்டு ஒரு நாள். அந்த இரத்த சுத்திகரிப்பு டயாலிசிஸ் பண்ணி பண்ணி அந்த கைகளெல்லாம் கருத்து விட்டது. மான் நிறம்தான், ஆனால் ரொம்ப அழகாக இருப்பார்கள் என் அன்னை, என்னை பெற்ற தாய். அவ்வளவு கலர். எங்கள் அப்பா தான் நல்ல கலர், நல்ல வெள்ளையாக இருப்பார், சிகப்பாக இருப்பார். எங்கள் அம்மா மான் நிறம்தான், அவ்வளவு அழகாக இருப்பார்கள்.
அந்த அவ்வளவு சுத்தம். அவர்கள் 4 மணிக்கு குளிப்பார்கள். அந்த யூனிஃபார்ம் மாதிரி போட்டுக்கொண்டு ஏப்ரல்லாம் போட்டுக்கிட்டு தான் கிச்சனில் போய் சமைக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் அந்த கைகளில் அந்த கருப்பு மாதிரி வந்துருச்சே, அடிக்கடி ஷாலை வச்சு ஒரு மறைச்சிக்குவாங்க. ஒரு நாள் எப்பொழுது ஏதாவது சாப்பிட்டாங்கன்னா எங்களுக்கு ஒரு பிசைஞ்சு வாயில் வச்சு விடுவாங்க. படுக்கையில் இருக்கும் பொழுது சாப்பிட்டு கொண்டு வந்தார்கள். நான் அந்த அறைக்கு போனேன். ஏதோ சாப்பிட்டவர்கள் பிசைஞ்சு எப்பொழுது மாதிரி யூஸ்வலாக கொடுக்க மாதிரி, இந்த ஒரு வாய் வாங்கி கையா அப்படின்னாங்க. இல்லைம்மா இப்போதான் சாப்பிட்டேன் அப்படின்னு. உடனே கொஞ்சம் யோசித்துட்டு, ஓ அம்மா கை அசிங்கமாக இருக்குல்ல ஐயா, வரவேற்பா இருக்கும் உனக்கு அப்படின்னாங்க. என் இதயத்திலே 100 மடங்கு சமட்டி வைத்து அடித்தது போல அப்படியே அணைத்து கொண்டேன். அம்மா இந்த வயத்துல தானே நான் பிறந்தேன், இந்த அசிங்கமான கைதானே நான் அணைத்தது, வாயில வச்சு ஊட்டி விடுங்கம்மா. அதுக்குள்ள எனக்கு பசி இல்லைங்கிறதுக்காக சொன்னேன். அப்படியே சாப்பாடை வாங்கி சாப்பிட்டு என் தாயை அணைத்து கொண்டேன். அப்படியே பசங்க சுத்தி இந்த போட்டோ எடுத்தாங்க. உடனே எங்க அம்மா ஒரு ஷால் எடுத்து தன்னை போர்த்தி கொண்டு ஒரு பைபிள் வச்சுக்கிட்டு, இப்ப எடு என் பிள்ளையோட இருக்கிற இந்த போட்டோ எடுங்க. நாங்கள் எடுத்தேன். அந்த போட்டோவை தான் புகைப்படத்தை தான் அவங்க கல்லறையிலும் வச்சிருக்கிறேன். என்னை மட்டும் கட் பண்ணிட்டு எங்க அம்மா பைபிளோடு இருக்கிறது மாதிரி என் வீட்டிலும் வைத்திருக்கிறேன். எவ்வளவு அசிங்கமான கையா இருக்கட்டுமே, பெற்ற அன்னையாகட்டும் தந்தையாகட்டும் நாம் அருவருத்து விடுகிறோம் சில வேளைகளிலே. ஆனால் குஷ்டரோகிகளை அணைத்து, திக்கற்றவர்களை அணைத்து, கொடூரமான வியாதியுடைய அருவருப்பு இல்லாமல் பார்த்த ஒரு தெரசா. எனவேதான் இந்த உலகம் அவருக்கு அன்னை என்று பட்டத்தை கொடுத்தது. எத்தனை வயதானாலும் தாய் தாய் தானே. நம்மை அவர் அருவருப்பாய் பார்ப்பதே இல்லை. மனுஷனுக்கு பயப்படுறதை விட்டுடுங்க, இறைவனுக்கு பயப்படுங்க. மார்போடு அணைப்பார், உங்களை தேற்றுவார். இந்த உலகத்தில் ஒரு நாள் காசு பணம் இருக்கும் பொழுது பக்கத்தில் ஓடி வரும் இந்த உலகம் உங்களை நட்டாத்தில் விட்டு விட்டு போகும், எங்கேயோ தூக்கி போட்டுவிடும். ஆனால் ஆண்டவருக்கு பயப்படுற உனக்கு ஒரு நித்திய வாழ்வை வைத்திருக்கிறார், மகிமையான வாழ்வை. கர்த்தரே உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை சந்தோஷம்! கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வரும் என்று நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். பல ஆண்டுகளுக்கு முன் நான் கேரளாவிலே குடியிருந்தவர்கள் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்ல கேட்டேன். அங்கே வன இலக அதிகாரி, ஃபாரஸ்ட் ரேஞ்சர் ஆபீசர் வேலை பார்த்த அவருடைய மனைவி காட்டுக்குள்ளே பங்களா. அந்த காலத்தில் அவ்வளவு போக்குவரத்து வசதி இல்லை, மின்சார வசதி இல்லை. அவருடைய ஃபாரஸ்ட் ஆபீஸ் ரொம்ப தூரத்தில். பிள்ளைகள் எல்லாம் வெளியூரில் படிக்கிறார்கள். அவர் ஆபீஸ்க்கு போறதுக்கு முன் தன் மனைவிடத்தை சொன்னா, அம்மா கதவை 6 மணிக்கு மேல திறக்காத, யாரு வந்தாலும் கதவை திறந்துடாத, பேசிடாத என்று சொல்லிவிட்டு போனார். இந்த அம்மா உட்கார்ந்திருந்தாங்க. ஒரு 6 மணி ஆகும். நிறைய மாத கர்ப்பிணி பெண் அந்த காட்டு வழியே போனாள், அவர்களுடைய அந்த ஃபாரஸ்ட் கோட்டர்ஸ் வழியாக. உடனே ஐயோ இந்த நேரத்தில் யானை வரும், கரடியெல்லாம் வருமே, இந்த அம்மா போயிட்டு இருக்காங்களேன்னு என்ன கேட்டாங்க. அந்த அம்மா சொன்னா, அடுத்த கிராமத்துக்கு போனோம்மா, ரிலேட்டரிச்சு பயமாக தான் இருக்கு, நீங்க அனுமதிச்சிங்கன்னா இந்த ராத்திரி வேளை இங்கே படுத்துட்டு காலையில் எந்திரிச்சு போறேன், இடம் கொடுப்பீங்களான்னு. பெண்ணுக்கு பெண் இறக்கம் காட்டினாள். நிறைமாத கர்ப்பிணி வேறாயிற்றா, வா என்றாள். சாப்பாடு போட்டாள். இந்த அம்மா கட்டில் படுத்துக்கொண்டு கீழே பாய போட்டு நீ படுத்துக்கோ என்றார்கள். அவள் படுத்திருந்தாள். இரவு 1 மணி இருக்கும், 2 மணி இருக்கும். திடீரென்று ஒரு ஆண்குரல் கேட்டது. கத்தியோடு ஒரு நிற்கிறான். யாரென்று பார்த்தால் இதயமே உறைந்து விடும். நிறை மாத கர்ப்பிணியாக வந்த பெண் ஆணாக மாறி நிற்கிறாள். பிரபல திருடன். அவன் பெண் வேஷம் கட்டி, கர்ப்பமாயிருக்கிற கர்ப்பிணி பெண்ணை போல வேஷம் கட்டி வந்தான். நம்பி மோசம் போனார்கள். நகையெல்லாம் கலட்டினார்கள். பீரோவில் இருக்கும் பணத்தை எடுத்தார்கள். அத்தனை மடியில் பெற்றுக்கொண்டார். சரி, இவர்கள் ஆண்டவருக்கு பயந்தவர்கள், நன்றாக ஜெபிக்கிறவர்கள். இயேசுவே நன்மை செய்திப்போ, நான் உமக்கு பயந்தவள், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்து விட்டது. வாசல் வழி போனவன் திரும்பி வந்தான். பசிக்கிறது, சாப்பாடு போடு. என்ன உரிமை பாருங்க. ஓடி போனார்கள். கீழே உட்கார்ந்தான். சாப்பாடை போட்டார்கள். ஊத்திக்கிறதுக்கு இருக்கு, தொட்டுக்கிற ஒன்றும் இல்லை. உடனே உங்களுக்கு யோசனை தோன்றியது. அப்பளம் வறுத்து தரட்டுமா, பொரிச்சு தரட்டுமா? பொரிச்சிட்டு சீக்கிரம் வா. அடுப்படிக்கு போனார்கள். அப்பொழுதுதான் நல்ல ஒரு யோசனை வந்தது. 5 லிட்டர் நிறைந்த ஒரு தேங்காய் எண்ணெய் கேன் இருந்தது. அதை அத்தனையும் அந்த பெரிய
பொரிக்கும் சட்டியில் ஊற்றினார்கள். தலா பொலா என்று கொதிக்க ஆரம்பிச்சது. ஒரு கட்ட அப்பளத்தை எடுத்து போட்டார்கள். பொரித்து இன்னும் கொண்டு வா கேட்டான். திருட்டு பைய சாப்பிட்டு கொண்டே இருந்தான். இந்த அம்மாவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு, இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஒரு தைரியம். அந்த பெரிய சீன சட்டியை 2 துணியை எடுத்து அந்த பிடியை பிடித்தார்கள். அவன் குனிந்து நல்ல சொல் நொறுக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். இந்தாங்க இன்னும் அப்பளம் ஒன்று கொண்டு வந்தாங்க. நிமிந்து பார்த்தான், அப்படி ஊத்திட்டாங்க. ஐயோ, கண்ணு 2 அப்பளம் போல 2 பொரிந்து வெளியே வந்தது. கீழே கிடந்து துடிக்க ஆரம்பித்தான். கதவை திறந்து கொண்டு ஒரே ஓட்டம் அந்த அம்மா தலைவிரி கோலமாய் காட்டு வழியை ஓடினார்கள், தன் கணவன் இருக்கும் அலுவலகம் நோக்கி. இந்த அம்மா ஓடிவது பார்த்து பயந்தார். அங்கிருந்த ஃபாரஸ்ட் இலாகாவை சேர்ந்த சிப்பந்திகள் எல்லாம் ஓடி வந்தார்கள். இந்த அம்மா கணவனை கட்டி பிடித்து கொண்டு, ஐயோ திருடன் என்னை கொலை செய்ய வந்தான் இப்படி அப்படின்னு மயங்கி பொத்தென்று விழுந்தார்கள். எல்லாம் தூக்கி எடுத்துக்கொண்டு ஃபாரஸ்ட் ஜீப்பில் திருப்பி வந்தார்கள். வந்து பார்த்தால் கண்கள் 2ம் பொரிந்து வெளியே தள்ளி எண்ணெய் காயத்தினால் வெந்து அப்படி துடித்து கொண்டு கிடக்கிறார். பார்த்தார்கள், மடியிலே பணம் நகை எல்லாம் இருக்கிறது. உற்று பார்த்தார்கள். போலீசார் வரவழைக்கப்பட்டார்கள். விவரம் தெரிந்தது, அந்த தேசத்தையே கலை கொண்ட பிரபல கொள்ளைக்காரன் ஒரு பெண்ணின் கைனாலே பிடிக்கப்பட்டு மாண்டு போனார். அதற்காக நீங்க எண்ணெய் ஊத்தி கொண்டுருங்க அப்படின்னு இல்ல. கர்த்தருக்கு பயப்படும் பயம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். சமயோஜித புத்தி, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். அந்த நேரத்தில் தப்பித்துக் கொள்ளும் போக்கு சத்துருவை ஜெயிக்கும் அதிகாரம் கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரசங்கி 8:11 சொல்கிறது, துர்க்கிரியைகளுக்கு தக்க தண்டனை தக்க சமயத்தில் நடவாதினால் மனுபுத்திர உள்ளம் பாவம் செய்ய துணிகரம் கொண்டிருக்கிறதாம். பிரசங்கி 11:5 சொல்கிறது, ஆவியின் வழி என்னதென்றும் தாயின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் என்னதென்றும் அறியாதிருக்கிறது போல இவை எல்லாவற்றையும் செய்ய தேவனுடைய செய்ய அறியவில்லை. இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் தாறுமாற நடக்கிறார்கள். தேவனுக்கு பயப்பட பயம் இல்லை. மனுஷனுக்கும் தன் விரும்புகிற பெண்ணுக்கும் விரும்புகிற ஆணுக்கும் அவர்கள் நேசிக்கிற அளவு ஆண்டவர் நேசிப்பதில்லை, பெற்றோர்களை நேசிப்பதில்லை. தாறுமாற நடக்கிறார்கள். ஆண்டவர் எங்க அங்கிள் இருக்கிறாரு? அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எங்க இருக்கிறாரு? அது பக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டுமா என்று சொல்றாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் சொல்றதுக்கு வாங்க. உங்களுக்கு லூஸ் ஒண்ணுமே தெரியாது. இந்த மொபைல் ஏதாவது தெரியுமா? கூகுள் அப்படி போட்டிருக்கு, இப்படி போட்டிருக்கு, எல்லாம் ராங் இன்ஃபர்மேஷனாக கொடுப்பானுங்க. நான் இதை நம்பி 2-3 பிரசங்கத்தில் தப்பாக சொல்லி விட்டேன். கமாண்ட் பேசுறாங்க, சார் என்ன இப்படி தப்பாக பேசுறீங்க? இவங்க பேச்சை கேட்டு இவன் போய் சர்ச் பண்ணுறான். நான் கூகுளில் ஃபேக் ஐடி நிறையா இருக்கு, ஃபேக் சைட் நிறையா இருக்கு. லூசு பைய மாதிரி பார்க்காத. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. அனுபவம் தான் சிறந்தது. அனுபவத்தின் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இங்க என்ன சொல்லுது? நீங்க ஒன்னும் அறியலை. எப்படி தெரியுமா? ஆவியின் வழி இன்னதென்றும் தாயின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்று நீ அறியாதிருக்கிறது போல மறைமுகமாக இருந்து கொண்டு உன்னை நோக்கி கொண்டு உன்னை கவனிக்கிற கர்த்தருடைய கிரியைகளை நீ அறியவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் அண்டாம்பி தெரியுமோனே? ஆவியின் வழி இந்த காற்று எங்கிருந்து வருது, ஆவி எந்த இடத்துல வருது தெரியாது போல. தாயின் வயிறு அப்படின்றாங்க, கற்பப்பை அப்படின்றாங்க. தாயின் கற்பத்திலே உன்னை தெரிந்து கொண்டேன். அப்போ தாயின் கற்பனை எப்படி இருக்கும்? எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. பல ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு ஒரு சிறந்த நண்பர் டாக்டர் இருக்கிறார், ராஜ்குமார். அவர்கிட்ட கேட்டேன், பிரதர் என்ன பிரதர் இந்த தாயின் வயிறு, தாயின் கற்பம்ன்றாங்களே, இந்த கற்பப்பைனா என்ன, அது எப்படி இருக்குன்னு கேட்டேன். அவர் சொன்னார், பிரதர் நம்ம சரீரத்திலேயே மிகவும் சென்சிட்டிவ் ஸ்பாட், மிருதுவான ஸ்பாஞ்ச் போல ஒரு தசையினால் ஆனப்பட்ட ஒரு பையே, அதைத்தான் பெண்களுடைய வயிற்றில் இறைவன் வைத்திருக்கிறார். அப்படியா? ரொம்ப சாஃப்டா இருக்கும் பிரதர், அது ரொம்ப ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். அப்படியா பிரதர்? அப்ப அந்த ஸ்பாஞ்ச் பைக்குள்ள 10 மாசம் கழிஞ்ச உடனே ஒரு தலையோடு கையெலும்பு காலெலும்பு எல்லாம் அதுல இருந்து வருதே, அது எப்படி பிரதர் அப்படின்னாரு. கேட்டேன் நான். அவர் சொன்னார், அது நேச்சர். நான் சொன்னேன், நாட் நேச்சர், இட்ஸ் காட்ஸ். ஆண்டவருடைய சிருஷ்டி, ஆண்டவருடைய படைப்பு, கிரியேஷன் பை த காட், தேவனால் உண்டாக்கப்படுவது, அதுதான் நேச்சர். நீ உன் மருத்துவ படைப்பில் நேச்சர், இது தேவன்.
எலும்புலையே பலம் வாய்ந்த எலும்பு எது சொல்லுங்க? மனுஷ சரீரத்தில் இருக்கிற எலும்புலையே பலம் வாய்ந்த எலும்பு எது? தலையெலும்பு, மண்டையோடு, தலையோடு, ஸ்கல், ஸ்கல், மண்டையோடு. இது உண்டாகுது, எலும்பு உண்டாகுது, விலா எலும்பு உண்டாகுது. எதுக்குள்ள உண்டாகுது? ஸ்பாஞ்சுமா இருக்கிற கர்ப்பப்பைக்குள்ள. இதை இன்னும் முட்டாப்பாய மாதிரி அறியாம அது தன்னால உண்டாச்சு, தன்னால உண்டாச்சு. அந்த தன்னால உண்டாக்க வைக்கிறது தான் தெய்வம். ராத்திரில விதை விதைக்கிறாய், காலையிலே தண்ணீர் ஊற்றுறாய். நீ அறியாத நேரத்தில் முளை எழும்பி வருகிறதே, இன்னும் அது நீ அறியவில்லை. தெய்வம் மறைமுகமா பார்த்துட்டு இருக்காரா. ரோமில் உட்காந்து மொபைல் பிதுக்கிறதையும் பார்க்கிறாரு, அப்பா அம்மாட்ட போய் சொல்றதையும் பார்க்கிறாரு, அங்குல மறைக்கிறதையும் பார்க்கிறாரு, கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டு வரே அதையும் பார்க்கிறாரு, ஆத்துக்கார்ட்ட போய் சொல்லிட்டு கண்டபடி சுத்திட்டு வரே அதையும் பார்க்கிறார். God knows everything and all. ஆவியின் வழி இன்னதென்றும் தாயின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்று நீ அறியாதிருக்கிறது போல உன்னை கண்காணிக்கிற தேவனுடைய அந்த ரோலிங் கேமரா. என்ன ரோலிங் கேமரா தானே, ரோல் பண்ணிக்கிட்டே இருக்குமே. ரோலிங் கேமரா தான் தம்மை பற்றி உத்தமமான இதயத்தோடு இருக்கும் நீதிமான்கள் மேல் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு வருகிறது. அதுக்கு மறைவா எங்க போவ சாமி? எங்க ஓடி ஒழிஞ்சாலும் உனக்கு விமோசனம் இல்லை. பகவானுடைய திருஷ்டியில நீ நிர்வாணியா இருக்கிறாய் என்பதை மறந்து போட. ஸ்கேனர் அது ஸ்கேன் பண்ணிடும், உன்னுடைய ஹார்ட்ல நினைவுகளை கொண்டு நிறுத்தும். ஜாக்கிரதை. நாளைக்கு நாங்க போயிருவோம் ஆண்டவர்ட்ட. நாங்க போன பிறகு இன்னொரு தலைமுறை எழும்பும், இன்னும் இதே போல தீர்க்கதரிசிகள் வருவார்கள். அப்பவும் சொல்லுவாங்க நீ கேட்க மாட்டே, கடைசி வரை கேட்க மாட்டே. செவிடனுக்கு சங்கூதம் போது அநேக முறை வினோதமான ஊதினாலும் பாம்பாட்டின் சத்தத்துக்கு செவிகூடாது இருக்கிற செவிட்டு விரியன் பல முறை கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரையை கடினப்பாக்கிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான். பல முறை உனக்கு எச்சரிப்பு வந்திருக்கிறது. எனக்கு முன்னாடி இந்த தீர்க்கதரிசிகள், அதுக்கு முன்னாடி இந்த தீர்க்கதரிசிகள், அதுக்கு முன் வேதத்தில் உள்ள தீர்க்கதரிசிகள், இன்றைக்கு வரை உண்மையாயிருக்கிற பரிசுத்தவான்கள் சபையின் மூலமாய் பிரசங்கத்தின் மூலமாய் உனக்கு எத்தனையோ எச்சரிப்பை கொடுத்து இன்னும் மனம் திரும்பின பாடில்லை. இன்னும் இயேசுநாதர் பேரை சொல்லுண்டு நீ பாட்டுக்கு கண்ணா பண்ணான்னு தோல்னிய வாசம் காணிக்கணும். நினைத்தது போலவே நடக்கிறாய். ஒரு நாள் வரும், அநேக முறை கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமாவாய். ஜாக்கிரதை. கடினப்படுத்தாத இதயத்தை கடினப்படுத்தாதீங்க. ஆண்டவர் சொல்லும்போது ஒப்புக்கொடுங்க. இதயம் கல்லை போல கடினமாக இருக்கிறது. ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. ஆண்டவருடைய கரம் உங்களை தொடும். கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம். என் அன்பு சகோதர சகோதரிகளை, கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனை கர்த்தர் விதமாய் ஆசீர்வதிப்பார். மேட்ரனிக் சென்ட் பிரீட் என்ற ஒரு இடத்தில் ஒரு முறை ஒரு எச்சரிப்பு உண்டானது. அங்கே ஒரு பெரிய அணை உண்டு. அரசாங்கம் சொன்னது, இந்த அணையை ஒட்டி இருக்கிற பட்டணத்தில் இருக்கிறவர்கள் சீக்கிரம் குடிபெயர்ந்து வேற பட்டணத்துக்கு போய்விடுங்கள், இது சீக்கிரம் உடைந்து விடும். அதோடைய அறிகுறிகள் தெரிந்த யார் லூசப்ப இந்த அணையாவது உடையறதாவது எவ்வளவு ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்குன்னு. ஒரு நாள் இரவு எல்லோரும் உல்லாசமாய் குடித்து ஆடி பாடிக்கொண்டிருந்தார்கள். எங்கோ வானம் விழுந்து விழுந்தது போல படீரென்ற ஒரு சத்தம். அந்த டேம் உடைந்தது. அந்த ஊரெல்லாம் அடித்துக் கொண்டு போனது. 2000 வருஷங்கள் அந்த சுவிசேஷத்தில் அதன் அடிச்சோடுகளை பின்பற்றுகிற பரிசுத்தவான்கள் உலகத்தை எச்சரித்துக் கொண்டே வந்திருக்கிறார்கள். செவடங்காதில் ஊதின சங்குமாரி போடா லூசு பயகளா என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் அலைந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு நாள் வானம் மடமடங்க, வையகம் கெடுகிடுங்க, ஈன பேயை சேர்ந்த எவரும் நடுநடுங்க, வானத்தரசன் இதோ சீக்கிரத்தில் இறங்கி வருவார். பாருங்களேன், எல்லாம் அழியும். இப்பொழுது காண்கிற வெந்து வானமும் பூமி வெந்து உருகி போம். சீக்கிரம் நடக்கும். இயேசு வருகிறார் என்று பிரசங்கம் பண்ண நாட்கள் போய்விட்டது. இயேசு விடு தருகிறார், மாடு தருகிறார், காடு தருகிறார், காரு தருகிறார், பங்களா தருகிறார், உனக்கேற்ற செவத்த பெண்ணை தருகிறார், பையனை சாப்ட்வேர் இன்ஜினியராக தருகிறார், ஆர்கன் வாசிக்கிறவனை கீபோர்டு வாசிக்கிறவனை தருகிறார், வாட்ஸ்அப்பில் பிதுக்கிக் கொண்டே இரு, கிறிஸ்டியன் வர்ஷிப் லீடரை உனக்கு தருவார். அதில் முக்காடு போட்டப்பட்டு விளக்குமாறு முக்காடை போட்டுக்கிட்டு கூட பாடுறது மாதிரி ஒரு போட்டோ,
கீபோர்டை வச்சுக்கிட்டு பாடுற மாதிரி போட்டோ இந்த பாட்டை பாடிக்கொண்டு யாருக்கு அனுப்புகிறார்? விரும்புகிற பெண்ணுக்கு அனுப்பி கொடுக்கிறார். நோக்கம் எங்கே இருக்கிறது? உன் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உன் இருதயம் இருக்கும். ஆண்டவருடைய சத்தியத்தை, ஆண்டவருடைய பாட்டை, ஆண்டவருடைய இசையை, ஆண்டவருடைய தாளந்தை வேறு விதத்துக்கு நீ யூஸ் பண்ணுன 1000 தலைமுறைக்கு சாமம் விட்டு நீங்க அது பாருங்க. கர்த்தருடைய பாத்திரத்தில் அசுத்தமானதை கலக்காதிருங்கள். ஒன்னு அனலாயிரம் குளிராயிரம் செத்து தொலை. என்னுடைய வேதத்தை, என்னுடைய சத்திய வார்த்தையை, என்னுடைய ஆண்டவர் நாமத்தை, என் ஆண்டவர் கொடுத்த தாளந்தை மிஸ்யூஸ் பண்ணாதீர்கள். தயவு செய்து செய்யாதீர்கள், சாபம் வரும். என் நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடேன். கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவன் சபிக்கப்பட்டவன். உங்க எண்ணங்கள் புதிதாய் மாறட்டும், நினைவுகள் புதிதாய் மாறட்டும். கர்த்தருடைய கரம் இறங்கட்டும், உங்களை ஆசீர்வதிக்கட்டும், மகிமையினா நிரப்பட்டும். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி! தேவனுடைய கரத்திலிருந்து பலமுள்ள கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை கர்த்தர் கொடுக்கட்டும். உமக்கு பயப்படும் பயத்தை தேவன் அவருக்கு நமக்கு நிறைவாய் கொடுக்கட்டும். அவர் வழியில் நடக்கிற மனுஷன், அவருக்கு பயந்தவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாராம். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி! தேவனுக்கு பயப்படுகிற பயம். நன்றி. பிடிப்பா. பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும். வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை, வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மறி பூசி மகிழ்ந்த போர் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும். நாதனே துங்கமை வேதனை பொங்குன, நாதனே துங்கமை வேதனை பொங்குன, காதலுடன் தூய தூதர் தோளும் செய்ய பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும். சீரும் புயலினால் வாரிதி பொங்கிட, சீரும் புயலினால் வாரிதி பொங்கிட, பாரில் நடந்த பொன்னீர் மேல் நடந்த உன் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும். மற்றையும் ஆக்கினையாவையும் போக்கிட, மற்றையும் ஆக்கினையாவையும்
நீக்கிடவே மரம் தூக்கி நடந்த பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாமல் பாதம் ஒன்றே வேண்டும். நானில தோருய வானில தேவல் நானில தோருய வானில தேரவல் ஆணி சூளை சீடத்தானே கொடுத்த உன் பாதம் ஒன்று வேண்டும். பாதம் அடைந்தவர் காதரவாய்ப்பீர பாதம் அடைந்தவர் காதரவாய்ப்பீர சாதம் அருள் இயேசு நாதனே என்றும் உன் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம் உன் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம் உன் பாதம் ஒன்றே வேண்டும். ஐயா பாதம் ஒன்றே வேண்டும். ஐயா பாதம் ஒன்றே வேண்டும். கடைசியாக கைகளில் சுத்தமுள்ள மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். 24ஆம் சங்கீதம் 4-5 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாய் மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெறுவான். கைகளில் சுத்தம், இருதயத்தில் மாசில்லாத இதயம், குற்றமற்ற இதயம். வேதம் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். எனக்கு பேசலையா அங்கிள்? எப்படிடா பேசுவார்? டாய்லெட்ல உட்காந்துட்டு சாம்பார் சாத்து நல்லா பசஞ்சு அடிப்பி குழைச்சி அடிப்பியோ? இதயம் குப்பையிலான் டாய்லெட்னால அருவருப்பா நிரம்பி இருக்கும் தேவன் எப்படி வந்து வாசம் பண்ண முடியும்? பகவான் சொல்றாரு, இருதயத்தில் சுத்தம் உள்ள மனிதன் அவன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஏன் தேவனை தரிசிப்பார்கள். இறைவன் உண்டென்று நம்புகிற உனக்கு ஒரு தரிசனம் கிடைக்கும் ஒரு நாள். எப்பொழுது? உன் இதயத்தை சுத்தமாக்கும் பொழுது. எப்பொழுது? சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இங்கே உள்ள குப்பை, ஒரு டன் குப்பையை வச்சுக்கிட்டு நான் பாவம் வரல, தரிசனம் வரல, உங்களுக்கு மாதிரி ஆண்டர் பேச எப்படி பேசுவார்? எப்படி பேசுவார் சொல்லு? அங்கே இருப்பேன், இங்கே இருப்பேன், தவளை மாதிரி தண்ணியில் இருப்பேன், தரையில் இருப்பேன். ஒன்று ஆம்பளையா இருக்கணும், இல்லாட்டி பொம்பளையா இருக்கணும், இல்லை அனலா இருக்கணும், இல்லாட்டி குளிரா இருக்கணும். ரெண்டும் கட்டான் வாழ்வு வாழ்ந்துக்கிட்டு என்று ஆண்டவர் பேசணும் பேசணும் பேசணும். சாகந்தட்டையும் பேச மாட்டார். இரு மனம் உள்ளவன் வாழ்வெல்லாம் நிலையற்றவன். அவன் கர்த்தரிடத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று எண்ணாது இருப்பானாக. நினைச்சு கூட பார்க்காதடி அடியாய், ஆண்டவர் கொடுப்பான் நினைச்சு கூட பார்க்காத. யாருக்கு இந்த வார்னிங், இந்த எச்சரிப்பு? யாருக்கு? யாருக்கு தெரியுமா? மலேசியா அவாஸ் குரங்கான் மஸ்து அப்படின்னு எழுதியிருக்கும். பல மதைப்பால அவாஸ் என்றால் எச்சரிக்கைன்னு அர்த்தம். மலாய் பாசையில் எப்படி எழுதியிருக்கும்? அவாஸ். இங்கிலீஷ்ல வார்னிங், தமிழ்ல எச்சரிக்கை. சூச்சிச்சோ என்ன அர்த்தம்? கவனிக்க, கவச்சிர், பி கேர்ஃபுல், சூசிக்கணும், அபகடம். வார்னிங், வார்னிங்க்கு மலையாளத்தில் என்ன? அந்த வார்னிங், வார்னிங், மார்னிங் அல்ல, இட்ஸ் நாட் மார்னிங், காலை பொழுதில்ல, வார்னிங், எச்சரிப்பு. கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனும் இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கூடாமலும், மாயைக்கு ஒப்பு கொடுத்தா உட்காந்துருக்க சினிமா, சர்க்கஸ், வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ஃப்ரெண்டு பேசுறது, கஞ்சா சாலை எல்லாம் மாயை. பார்க்குற சினிமா மாயை.
அந்த சினிமா வந்துருச்சியா, ஏய் சோத்திரம், மாஸ்டருக்கு டிக்கெட் கிடைச்சிருச்சா. அந்த மாஸ்டர் பாரு, உன் மாஸ்டர் உனக்காக காத்திருக்காரா கிறுக்கு பையல. நம்ம மாஸ்டர் யாரும் பார்க்க மாட்டேங்கிறான். மாஸ்டர் வந்துருச்சான். நான் படத்தை பற்றியே படம் நடிகரை பற்றியே பேசலை. உனக்கு ஒரு மாஸ்டர் உண்டு, குரு உண்டு. அவர் எத்தனை வாட்டி உடனே பார்க்கணும் வந்துட்டு வாசல்லே தட்டிட்டே நின்றுட்டு போயிட்டார். இவர் போய் சினிமா தட்டு வாசல்ல போய் நிற்கிறான், மிதிப்பட்டு சேர்த்துறான். மாயையை பின்பற்றவர் வேதம் சொல்றது பொய்யையும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிறோம் நகரத்துக்கு புறம்பே இருப்பார்கள். மாயை 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 மாயையே பூலோகம் தனிலுள்ள யாவையும் மாயை. சூரியனுக்கு கீழே தோன்றுவதெல்லாம் மாயை. எல்லாம் அனுத்தியண்டா, கண்ணை மூடிட்டா வராது, இந்த கீபோர்டு வராது, இந்த மைக்கு வராது, இந்த மோதிரம் வராது, பிடிங்கிட்டு விட்டுருவா. செத்தனைக்கு எனக்கு இதை போட்டு அனுப்புவீங்க, இதை கூட விட்டுட்டு இந்த பேண்ட் சட்டை கூட போட மாட்டீங்க. லட்சுமி லாங் கிளாத், காடா கிளாத்தில் 2 சுற்றி ஒரு பெட்டி, என்ன பெட்டியில் வைக்கிறேன்னு தெரியாது, தூக்கிட்டு போய் போட்டு ப்ரேயர் மீட்டிங் நாளை கழிச்சு நடக்கும், எல்லாரும் வந்துருங்க பிரியாணி சாதம் சாப்பிட்றதுக்கு வந்துடுவாங்க. பண்ணி மாதிரி வாயத்தில் தின்னுட்டு நம்மளை மறந்துடுவான். உலகண்டா காற்றடைத்த பையடா, காயமே பொய்யடா, காற்றடைத்த பையடா, வெந்த சொரு நொந்த காயம் போட்டடைத்த பையடா, மாயனார் செய்து வைத்த மண்பாண்ட ஓடு டப்புன்னு போயிடும், பொட்டுன்னு போயிடும். மெய்யூர்லேருந்து பொய்யூருக்கு வந்து போகிறோம் 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 போய்கிட்டே இருக்கோம். இந்த மாயையை பின்பற்றாமல் இருதயத்தில் மாசில்லாதவனாய் இருந்து மாயைக்கு தன் ஆத்துமா ஒப்பு கொடுக்காமலும் கைகளில் சுத்தம் உள்ள மனுஷனாக இருக்கிறவன் தேவனால் ஆசீர்வாதம் பெறுவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மாயையை பின்பற்றாதீங்க, பொய்யை விரும்பாதீங்க. பொய்னா பொய் சொல்றது இல்லடா அம்பி, பொய்யான காரியத்தை நம்புறது, பொய் சொல்றதை நம்புறது இல்லை. பொய்யா இந்த உலகத்தை அத்தனையும் அனுத்தியம். கண்ணை மூடிட்டு பாரு, உன் வீடு தெரியாது, ஸ்பீக்கர் தெரியாது, நீ வச்சிருக்கிற பைக் தெரியாது. ஆரோன் 5 வாங்கி வச்சுக்க, கண்ணை மூடி 2 நிமிஷம் மணங்கி கடை, அந்த பைக் தெரியாது. அந்த பைக்கில் போய் இடிபட்டு சாகி ஒண்ணுமே தெரியாது, சூப்பரா போயிடலாம். உலகத்தில் எல்லாம் மாயடா தம்பி. உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமாயிரு. என் சகோதர சகோதரிகளே, திரை கடல் ஓடி திரவியம் தேடியும் தேடி வைத்த செல்வத்தை அனுபவிக்க கொடுத்து வைப்பதில்லை. கண்டிக்கும் பொழுது நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். நீதிமான் தலையை கொட்டட்டும், அது எண்ணெயில் எனக்கு மிருதுவாய் இருக்கும். துடுப்புகள் இல்லா படகு அது அலைகின்ற திசையெல்லாம் அலையும். தீமையை தடுப்பவன் இல்லாத வாழ்வு அந்த படகின் நிலை போல மாறும். கல்லை உடைத்தால் தூளாகும், அதை கலையாய் விடித்தால் சிலையாகும். நெல்லை விதைத்தால் நெல் வளரும், முள்ளை விதைத்தால் என்ன வரும்? கல்லை உடைத்தால் தூளாகும், அதை கலையாய் விடித்தால் சிலையாகும். நெல்லை விதைத்தால் நெல் வளரும், முள்ளை விதைத்தால் என்ன வரும்? நிலைத்திருக்கும்படி நீங்கள் வாழுங்கள், மாயையை பின்பற்றாதிருங்கள். உங்கள் வாழ்க்கை கவனமானது, அருமையான சிற்பமாக உன்னை ஆண்டவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். இந்த உலகில் அவருக்கென்று வாழ வேண்டும் என்ற ஆண்டவர் ஒரு உத்தேசத்தோடு, ஒரு எண்ணத்தோடு, ஒரு நோக்கத்தோடு உன்னை உண்டாக்கி இந்த பூமிக்கு அனுப்பிச்சிருக்கார். படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க. உனக்காக எல்லாவற்றையும் படைச்சு வச்சிருக்க. இது அநித்தியம், நித்தியம் மேல இருக்குது. கையை தட்டுங்களேன். கைகளில் சுத்தமாயா, கைகளில் சுத்தமாக சோப் போட்டு கழுவி சானிடைசர் போட்டு இதோ ஹேண்ட் வாஷ் போட்டு கழுவுதலாம்பி. அது போராட்டி கொரோனா வரும், மூச்சு போயிடும். கையின் வாழ்க்கை கிரியை இருக்கிறதே, அது பெரிய கொரோனா, உனக்கு நரகம்ங்கிற கொரோனாவில் கூட தள்ளிடும். அவர்கள் கைகளிலே தீவினை இருக்கிறது, அவர்கள் வலது கை பரிதானங்களால் நிறைந்திருக்கிறது. சங்கீதம் 26:10 சொல்லுகிறது. அவர்கள் கைகளில் வாசி 26ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். அவர்கள் கைகளிலே தீவினை இருக்கிறது, அவர்கள் வலது கை, அவர்கள் வலது கை பரிதானங்களால் நிறைந்திருக்கிறது. அவர்கள் கைகளிலே அவர்கள் கைகளிலே தீவினை இருக்கிறது, அவர் வலது கை என்னதான் இருக்கிறது? பரிதானங்களால், லஞ்சத்தினால் நிரம்பி இருக்கிறது.
பரிதானம். லஞ்சம் இல்லாத ஒரு நாடை என்றைக்கு பார்க்க போகிறோம்? கனா கண்டு கொண்டு ஒரு நாளும் பார்க்க முடியாது. உலகமெங்கும் லஞ்சம், லாவணியம், இலவசம். இந்த எலெக்ஷன் வந்துருச்சு பாருங்க, இனிமே ஆட்டம். எல்லா கட்சிகளும், எல்லா அரசியல் கட்சிகளும் எதையாவது கொடுத்து எப்படியாவது ஓட்டை வாங்கி விடலாம் என்று. வேதம் சொல்லுது, இந்த லஞ்சம் வாங்கி சம்பாதித்த காசு, இந்த அநியாயத்தில் வந்த செல்வம் எல்லாம் அழிஞ்சு நீ கட்டையில் போகும் பொழுது ஒன்றும் வராது. ஒரு கவிஞர் எழுதுனா, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. ஒன்றும் வராதுரா. முச்சந்தியோட பொண்டாட்டி போயிடுவா, கொள்ளி வைக்கிறதோட மகன் போயிடுவான், எரியும் தட்டி உறவினர் அதை விட்டு போயிடுவாங்க. அதுக்கு பிறகு யாரு? புலம்புவாய். கைகளில் சுத்தம் என்றால் வாழ்க்கையை, கிரியையை, உன் வாழ்க்கையை செவைப்படுத்திக் கொள்ளுங்கள். சத்துரு சொல்றான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தாவீது தன்னை சுத்தமாக்கி கொண்டான், பாவம் செய்தான், தப்பு செய்தான், அறிக்கையிட்டான், விட்டான். 51 சங்கீதம் என்று ஒரு சங்கீதத்தை எழுதி இந்த தலைமுறை வரை அறிக்கையிட்டு விட்டு போய்விட்டான். இந்த உலகில் நல்லவர்கள் என்று 100% யாரும் இல்லை. தவறு செய்யாதவன் மனிதன் அல்ல, அந்த தவறை திருத்திக் கொள்கிறவன் தான் மனிதன். கைகளை தட்டி தான் செய்த தவற்றை திருத்திக் கொள்கிறவன் தான் மனிதன். அந்த தவறை திருத்துங்க. அதுக்குத்தான் மதங்கள் தோன்றியது, அதுக்குத்தான் ஆன்மீக பெரியவர்கள் தோன்றினார்கள். மத கிரந்தங்கள் எதை படிப்பிக்கிறது? இறைவனுக்கு பயப்படும் பாயம், ஒழுக்கமான வாழ்வு, நீதியான வாழ்வு. எல்லா மதத்திலும் அதை சொல்லிக் கொடுக்கிறார்கள். யார் எந்த மதமாவது மற்றவனை கொலை செய், மற்றவனுக்கு இரக்கம் காட்டாதே, நீ விபச்சாரம் செய், மனைவிக்கு துரோகம் செய், குடி, வெறி, 1க்கு 2 உபத்திரத்துக்கு 3 பொண்டாட்டியை கட்டிக்கொள், கண்ட பெண்களெல்லாம் போ, கண்ட ஆண்கள் எல்லாம் கணவனுக்கு துரோகம் செய் சொல்லிக் கொடுக்கிறது இல்லை, 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 இல்லை. ஆன்மீக பெரியவர்கள் சொற்பொழிவுகளை கேளுங்கள். சொல்லின் செல்வர், அருமையான சொற்பொழிவாளர், ஆன்மீக சொற்பொழிவாளர், அல்லது அருமையான தத்துவத்தையும் வாழ்க்கை நெறியும் சொல்லுகிற ஐயா சுகி சிவம் என்ற ஒரு பெரியவர் இருக்கிறார். ஐயோ, அவருடைய வார்த்தைகளை கேட்டு நானே அசந்து போயிருக்கிறேன். அத்தனை அருமையான நன்னறிகளை இந்த சமுதாயத்துக்கு சொல்லுகிறார். அதே போல சில பிராமண பெரியவர்கள், ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் பேசும்போது நான் கேட்டிருக்கிறேன். அற்புதமான கருத்துக்கள். எல்லா மதத்திலும் நல்ல சொற்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய பெரிய ஆன்மீக பெரியவர்கள் இருக்கிறார்கள். இஸ்லாம் மதத்தில் கூட நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுக்கிற ஹாஜியார் அல்லது அசரத், அவங்க பேர் என்ன பேர், பாஸ்டர் என்ன சொல்லுவாங்க, அசரத் இருக்கிறார்கள். அவர்களை குடிக்க சொன்னார்களா, பாம்பூச்சி சொன்னார்களா, வெடிக்க சொன்னார்களா, மற்றவர்களை போய் வெட்ட சொன்னார்கள்? இல்லை. அவர்கள் நீதியாய் வாழுங்கள், குடும்பத்தை ஒழுங்கா நடத்துங்கள். தண்ணி அடிக்கக்கூடாது தெரியுமா? இஸ்லாம் மார்க்கத்தின்படி சாராயம் தண்ணி குடிக்கக்கூடாது. எல்லா மதத்திலும் நற்பண்புகளை சொல்லிக் கொடுக்கிறதுக்கு குருமார்கள் இருக்கிறார்கள். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம், வாழ்ந்து காட்டுறதுக்கு தான் யாரும் இப்ப குறைவு, எண்ணிக்கை குறைவு. நமக்கு சொல்லிக் கொடுத்த குரு வாழ்ந்து காட்டி சொல்லிக் கொடுத்தார். கைகளை தட்டி, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள், நான் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் சுத்தமுள்ளவராக இருங்கள், நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்கள் ஒருவர் அன்பா இருங்கள், நான் சத்துருவை சிநேகிக்கிறது போல என்னை காட்டி கொடுத்தவனே ஃப்ரெண்ட், ஓ மை ஃப்ரெண்ட், என் சிநேகிதனே, என் முத்தத்தினால் காட்டி அணைத்து பிடித்தேனே, அப்படி நீங்களும் செய்யுங்கள். சிலுவையில் என்னை அறைந்து என்னை கொன்று என்னை சித்திரவதை செய்தவர்களை பார்த்து, பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னேனே, அதே போல் உங்களுக்கு தீமை செய்தவர்களை மன்னித்து விடுங்கள் சொல்லிக் கொடுத்தாரா? எல்லா மதத்திலும் எல்லா மத பெரியவர்களும் எல்லா ஆன்மீக சொற்பொழிவாளர்களும் நல்ல காரியத்தை சமுதாயத்துக்கு சொல்லி வந்திருக்கார்கள். கேட்கத்தான் உனக்கு மனது கிடையாது, நீ பொய்யே விரும்பி போகிறவனாயிட்டே, செவடங்காதில் ஊதின சங்கு மாதிரி ஆயிடுச்சே, மதத்தை வளர்த்து அரசியல் செய்ய வேண்டும் என்று மட்டும்தான் விரும்புகிறார் ஒழிய அந்த மத கிரந்தங்கள், அந்த மத பெரியவர்கள், அந்த ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், ஆன்மீக பெரியவர்கள், குருமார்கள் சொன்னதை கேட்டு அதன்படி ஒழுக்கமாய் வாழக்கூடிய மனப்பக்குவம் இல்லை. மனம் கல்லை போன்று மாறிவிட்டது. அதர்மம் இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிறது. நீதி அழிந்து விட்டது. இதோ நீதிமன்றங்களில் கூட நாம் என்னமோ ஏக்கத்தோடு பார்க்கிறோம், நீதி கிடைக்குமா என்று ஏக்கத்தோடு பார்க்கும் காலம் வந்து விட்டது. இதற்கு மத்தியிலே நமக்கு நீதி செய்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அவற்றிலிருந்து உனக்கு செவ்வையான நீதி கிடைக்க வேண்டுமானால், குறிப்பாக
சுருக்கமாக சொன்ன, சத்துரு கூட உன்னை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் அவர் வழிகளே நட, அவர்களை பயந்து நட, உன் வாழ்க்கையை சுத்தமாக்கிக்கொள், உன் கிரியைகளை சுத்தமாக்கிக்கொள். அவர் சொன்னார், சவுல் தாவீதை பார்த்து, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய். யாரை பார்த்து சொல்றது? ஒரு எதிரி கொல்ல வந்தவனை பார்த்துட்டு ஆசீர்வதிச்சுட்டு போயிடுறான். ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன், கைகளை சுத்தமுள்ளவன், அவருடைய வழியிலே நடக்கிறவன், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமானின் வீட்டில் அநேக பொக்கிஷங்கள் உண்டு. நீதிமானின் சிரசில் ஆசீர்வாதம் தங்கும். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், பெரிய காரியங்களை செய்வ. என்னை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ ஆசீர்வாதம் இறங்கட்டும். சற்று கடினமாக பேசினேன் என்று நீங்கள் யாரும் மனம் புண்படக்கூடாது. அடித்து துவைக்கிறது என்னுடைய வேலை அல்ல. உங்கள் இருதயத்தில் கொஞ்சமாக தெய்வ பயம் வரட்டுமே. கொஞ்சமாவது என் பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து நடந்து விடுவார்களா? என் பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்டாவது கொஞ்சமாவது தங்கள் செய்கிற தவறின் வழியிலிருந்து நீதியின் வழிக்கு வருவார்கள் என்ற ஏக்கத்தோடு பேசியிருக்கிறேன். நான் உங்களுக்காக தினந்தோறும் அழுகிறேன். சில நேரத்தில் இந்த தலைமுறையில் இருக்கிறோமே என்று என்னுடைய ஜீவனை கூட எனக்கு கசப்பாய் தோன்றுகிறது. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்களே, கொஞ்சம் கூட உணவற்றவர்களா இருக்கிறார்களே என்று ஒரே வேதனை. எனக்கு தெரிந்த, எனக்கு ஆண்டவர் அளித்த கிருபையின்படி, எனக்கு போட்ட வெளிப்பாடின்படி ஏதோ 4 வார்த்தைகளை உங்களுக்கு பயமுறுத்திய வேண்டும் என்ற எண்ணத்தில் அல்ல, உணர்வடைய வேண்டும், பரலோகம் வர வேண்டும் என்ற ஆத்மீக பாரத்தினால் பிரசங்கம் பண்ணுகிறேன். தயவு செய்து இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். என்னுடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ளாதீர்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்துவை அறிந்தவர்களே அல்லது அறிய வேண்டும் என்று விரும்புகிறவர்களே, என் ஆண்டவர் உங்கள் இதயத்தில் வாசம் பண்ண விரும்புகிறார். இந்த இதயத்தை கொடுப்பீர்களா? நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்பாய். 1000 தலைமுறைக்கு உன் சந்ததி பெருத்திருக்கும். கைகளில் சுத்தமுள்ளவன், இறைவனுக்கு பயந்தவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு விஷயம், கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோமா? தேவனுடைய கரம் நம்மத்தில் இறங்கி வரட்டும். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி! தேவனுடைய கரத்தினால், மகிமையின் கரத்தினால், வல்லமையான தேவனுடைய கரத்தினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you, Jesus. Wonderful Jesus. Almighty God. Hallelujah. நன்றி அப்பா, நன்றி. ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. 1000 1000 துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றே. ஒவ்வொரு நாளும் உம் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றேன். உலகினை மறந்து உம்
சரணடைந்தே அடிமை நான் ஐயா. வாலிபன் தனது பழிதனையே எதனால் சுத்தம் பண்ணுவார்? வாலிபன் தனது வழிதனையே எதனால் சுத்தம் பண்ணுவார்? தேவனே உமது வார்த்தையின்படியே காத்து கொள்வதனால், தேவனே உமது வார்த்தையின்படியே காத்து கொள்வதனால், ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே அடிமை நான் ஐயா. வேதத்தில் உள்ள அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி வேதத்தில் உள்ள அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி தேவனே எனது தினமும் திறந்தருளும். தேவனே எனது கண்களை தினமும் திறந்தருளும். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே அடிமை நான் ஐயா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே அடிமை நான் ஐயா. அடிமை நான் ஐயா. அடிமை நான் ஐயா. அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை. இயேசுவின் வல்லமை உங்கள் மத்தியில் வந்திருக்கிறது. நன்றி மட்டும் சொல்லிக்கொண்டே இருங்கள். நன்றி நன்றி இயேசு சுவாமி, நன்றி, கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய். சத்துரு தன் எதிரியை ஆசீர்வதித்ததை கேட்டோம். ஆண்டவரே, எங்கள் வழி சுத்தமாகட்டும், உமக்கு பயப்படுற பயத்தை தாரும். எங்கள் கைகளை, எங்கள் வாழ்வை, கிரியை சுத்தமாக்கிக் கொள்ள இருதயத்தில் மாசில்லாதவர்களாக இருந்து உம்மை சேவிக்க கிருபை அளித்தரணும். ஒவ்வொரு மேலும் வல்லமை இறங்கட்டும். நன்றி இயேசு சுவாமி. தங்கள் பிள்ளைகள் கோணலான வழியில் போகிறார் என்று கலங்குற பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஆறுதல் அளிக்கும் வண்ணம் ஒவ்வொரு வாலிபனையும், ஒவ்வொரு வாலிப தங்கச்சியும்,
ஒவ்வொரு வாலிப தம்பியையும் இப்பொழுது தொட்டருளும். உம்முடைய மகிமை இறங்கட்டும், இறங்கட்டும் இயேசு சுவாமி, இறங்கட்டும். ஒவ்வொரு மேலும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும், ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். Thank you Jesus. Wonderful Jesus, Almighty God, Wonder Working Father. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் தேவ வல்லமை இறங்கி வரட்டும். நன்றி இயேசு சுவாமி, நன்றி, நன்றி தகப்பனே. கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி. ஒவ்வொரு வீடையும் கர்த்தர் குட்டி பரலோகமாய் மாற்ற விரும்புகிறார். கர்த்தருக்கு பயப்படுற பயம், வழிகளை சுத்தமாக்குங்கள், கைகளின் கிரியைகளை உங்கள் வாழ்வை பரிசுத்தமாக்குங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், பெரிய காரியங்களை செய்வாய். இந்த மாதத்தில் தேவன் இந்த வாரத்தில் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்க போகிறார். உங்கள் பிள்ளைகளின் வாழ்வை ஆசீர்வதிக்க போகிறார். எடுத்திருக்கிற முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எடுத்துக்கிற ஊழியங்களை, நீங்கள் செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிப்பார். வியாபாரங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் பரிசுத்தமான வாழ்க்கைக்காய் காத்திருக்கிறீர்களோ, உங்கள் பரிசுத்தமான வாழ்க்கை கர்த்தர் சுத்தமாக்க விரும்புகிறார். நானே பரிசுத்தமாக்குற ஆண்டவர் என்று சொன்னாரே, அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஒவ்வொரு சில ஆசீர்வாதம் இறங்கட்டும், இறங்கட்டும் இயேசு சுவாமி. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, ஒவ்வொரு மேலும் ஆசீர்வாதம் இறங்கட்டும். சாபங்கள் நீங்கட்டும். வியாதிகளை சபிக்கிறேன். வேலையற்றவர்களுக்கு வேலையை தாரும். என்னென்ன ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் அத்தனை ஆசீர்வாதத்தை கொடுத்தருளும். இறைவன் இயேசு கிறிஸ்துவே, இப்பொழுதும் ஆண்டவரே, கடன் பாரத்தில் சிக்கிருக்கிற மக்களை கிருபையா ஆசீர்வாதியும். நீ சுமந்து நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே எங்களை சம்பளமாய் ஆசீர்வதித்து அனுப்பும் அப்பா. நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவரீச்சே சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தர் இயேசுக்கு துதி கனமை செலுத்துகிறேன். சகல சத்துக்களை நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். பிசாசுகளை நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். இயேசு மரபா ஜெப பங்காளர்கள், விசேஷ ஜூம் ஆப்பின் மூலமாய் கவனித்துக் கொண்ட பிள்ளைகள், நேரலையில் பங்கெடுத்திருக்கிறவர்கள், யூடியூப், ஃபேஸ்புக் மூலமாய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கிருபையினால் நிரம்பும், நிரப்பும், நிரப்பும். எங்களுடைய தமிழ்நாட்டின் எலெக்ஷனுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு நீதி உள்ள, ஒரு சமாதானம் உள்ள, தேசத்தில் விடுதலை உள்ள கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றுகிற ஆண்டவரே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுக்கிற ஒரு நல்ல ஆட்சியை கொண்டு வரும். ஆசீர்வதியும். எல்லா குழப்படைகளையும் குளறுபாடுகளையும் மாற்றி போடும். இந்த கொரோனா 2வது அலை ஆண்டவரே மக்களை பயமுறுத்துகிறது. அவற்றிலிருந்து என் ஜனங்களை காத்துக்கொள்ளும். எங்கள் தமிழ்நாட்டை ஆசீர்வதியும், எங்கள் இந்தியாவை ஆசீர்வதியும், எங்கள் நாட்டை ஆளுகிறவர்களை ஆசீர்வதியும். உலகமெங்கும் உடைய கிருபை சமாதானம் தங்கி இருக்கட்டும் சுவாமி. ஒவ்வொரு கூட்டங்களில் தேவ கிருபை இருக்கட்டும். இப்பொழுது இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் பொருளினாலும் காணிக்கலாம் தாங்கி வரும் மக்களையும் ஆசீர்வதியும். சகல பிசாசுகளை நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன், ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். என்றவரே, சகல நிர்மூலம் பிசாசுகள் நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து இரத்தத்தை பூசிக் கொடுக்கிறோம். இறைவன் இயேசு கிறிஸ்துவே, இப்பொழுது என் பிள்ளைகள் என்னென்ன ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து இதுவரை காத்திருந்தார்களோ, அவர்கள் விரும்புகிற ஆசீர்வாதங்கள் அந்தந்த வீடுகள் மீது, அந்தந்த சிரசின் மீது, அவர்கள் கைகளில் அள்ளி கொட்டி கொடுத்தருளும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, தொடுவதற்காக கோடான கோடி நன்றி, கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஜூமாப்பில் வந்திருக்க அநேகர் வந்திருக்கிறீர்கள். அத்தனை பேருக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றியும் வாழ்த்தும் சொல்லுகிறேன். நேரலையில் கேட்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபித்து வருகிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 9 இந்த லைவ் பிளஸிங் டைம் நடைபெறுகிறது. நேரடியாக வருகிறவர்கள் நீங்கள் கலந்து கொண்டு எங்களோடு ஆராதிக்கலாம். அரசாங்க நிபந்தனைக்கு உட்பட்டு நீங்கள் கலந்து கொண்டு நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை அழைக்கிறேன். இந்த இயேசு மரபார் ஹவுஸ் ஆஃப் பிளஸிங் மீட்டிங்காக, ஹவுஸ் ஆஃப் பிளஸிங் கட்டுமான பணிக்காக நம்ம ஏற்கனவே நிலம் வாங்கியிருக்கிறோமே, அதற்கு வாக்கு பண்ணி திரும்பி தருகிறேன் என்று சொன்ன கொஞ்சம் அமௌண்ட் எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. அதற்காக தாங்க விரும்புகிறவர்கள் மனப்பூர்வமாய் உங்கள் காணிக்கினால் தாங்குங்கள். கர்த்தர் ஏவினால் தாங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு இஷ்டமானால் இந்த வருகிற வாரத்தில் 19, 20, 21 ஆகிய மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம் பனக்குடி லெப்பை குடியிருப்பு சிஎஸ்ஐ திருச்சபையின் மூலமாக நடக்கிற நற்சிலந்து கால கூட்டங்களை கர்த்தருடைய செய்தியை கொடுக்கிறேன். அந்த பகுதியில், திருநெல்வேலி பகுதியில் இருக்கிற அத்தனை மக்களும் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு இஷ்டமாக மார்ச் 27, 28
கம்பம் உயிர்த்தெழுதலின் ஆலயம் CSI திருச்சபையின் வளாகத்தில் நடக்கிற லெந்து கால கூட்டங்களிலே கர்த்தருடைய செய்தியை கொடுக்கிறேன். அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள், கலந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் மார்ச் 29, 30, 31 CSI தூய பேட்ரிக் சர்ச் தூத்துக்குடி நடக்கிற சிலுவை தியான கூட்டங்களிலே நான் கர்த்தருடைய செய்தியை கொடுக்கிறேன். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கே ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், கர்த்தருடைய கிருபை உண்டாகட்டும். இந்த நாட்களில் நான் விழுப்புரத்தில் இந்த 12, 13, 14 எபனேசர் AG அசம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபையின் மூலமாக நடக்கிற நற்செய்தி கூட்டங்களிலே பேசிக்கொண்டே உங்களுக்கு ஆன்லைனில் செய்தி அளித்திருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சென்னையிலே விழுப்புரத்தில் இருக்கிறவர்கள் எபனேசர் AG ஆலய வளாகத்தில் நடக்கிற இந்த கூட்டங்களில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் இங்கே பேசிக்கொண்டு தான் உங்களுக்கும் இந்த நேரலையிலே செய்தியை அளித்திருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எங்களுக்காக இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், உடல்களுக்காக ஜெபித்துக்கள். அத்தனை பேருக்கும் வாழ்த்தல். வெளிநாடுகளிலும் உள்நாட்டிலிருந்து இதை கவனிக்க சமயம் நேரம் காலம் கருதி உங்கள் அத்தனை பேர்களையும் சொல்லாமல் உங்களுக்கு வாழ்த்தல் சொல்கிறேன். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் கொடுத்த நல்ல வாக்கு தத்தங்களுக்காக கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். பிதாவாகிய ஸ்தோத்தரிப்போம், குமாரனாகிய ஸ்தோத்தரிப்போம், பரிசுத்தாவிய தேவனை ஸ்தோத்தரிப்போம், திரியேக தேவனை ஸ்தோத்தரிப்போம். எல்லா துதி கன மகிமையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்தி கைகளை தட்டி ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் விசேஷம் இந்த வாரம் முழுவதும் இல்லத்திலிருந்து ஆசீர்வாதத்தை நடத்துவதாக. ஆமேன், ஆமேன். துதி கனம் மகிமையோ மக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனம் மகிமையோ மக்கே, ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமிக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனம் மகிமையோ மக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனம் மகிமையோ மக்கே, ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா.